உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த பழமொழியை எப்படி புதுக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தகம் மனுஷ லட்சணம் என்று சொல்ல வேண்டும், மானுட லட்சணம் என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நான் சில தலைப்புகளை சொன்னேன். ராம் அவர்கள் இந்த தலைப்பை தேர்வு செய்தார்கள். சரி, எது கருத்தை பெரிதும் ஈர்ப்பது, அந்த தலைப்புக்கு கொஞ்சம் மெருகு சேர்த்தது நம்முடைய கலைவாமணி ஏர்வாடியார் அவர்கள். கருத்திலே ஈர்ப்பது, கருத்தால் ஈர்ப்பது எது என்று கேட்டால் கவிதையா உரைநடையா? பார்த்தீங்களா, அருமையான உடையோடு வந்திருக்கார். இன்றைக்கி தான் புதுசாக எடுத்து இலக்கிய இடையர் என்று சொன்னால் காரைக்காலில் நசீமா பானு அவர்களும் நம்முடைய சாயவு மறைக்காரவர்களும். இன்றைக்கு ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். பட்டிமன்ற மேடைகளிலே சொல்லப்படுகிற பல நகைச்சுவைகளுக்கு மூல ஊற்று யாருன்னு சொன்னால் இவர் எழுதிய பட்டிமன்ற நகைச்சுவை என்ற நூல் தான். 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டிமன்ற நகைச்சுவைகள் என்று சொல்லி மேடைகளிலே சொல்லப்படுகிறது நூல்களையெல்லாம் தொகுத்து சொல்லிட்டேன். நான் தொலைபேசியில் கான்ஃபரன்ஸ் மெத்தட் மாதிரி கேட்டேன், மறைக்கார் சார் உங்கள் கருத்து என்னன்னு கேட்டேன். ஒன்றுமே சொல்லலை. வீட்டம்மா கவிமணி வழியில் வந்தவங்க. உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. கவிமணி சொல்லிட்டார், இதுக்கு மேலே ஒன்று வேணுமா? கருத்தை ஈர்ப்பது என்று சொன்னால் கவிதை தானே முதலில் மோனையைப் போல வரும் என்று சொல்லி பேராசிரியர் சாயவு மறைக்கார் சொல்லிட்டார். தமிழ் மாமணி விருதை பெற்ற பெருமகனார், நூற்றுக்கணக்கான நூல்களை செஞ்சுரி போட்டவர். அவர் அப்படி சொன்னால் உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். இவர்களை கேட்டாமா உங்கள் கருத்து என்ன? கவிதையை பற்றி கவிமணி சொன்ன கருத்தை அவர் தொலைபேசியில் சொல்லியிருக்கார், பதிவு பண்ணியிருக்காருன்னு சொன்னால், இந்த நூற்றாண்டு உரைநடைக்கான நூற்றாண்டு, ஏஜ் ஆஃப் ப்ரோஸ். முனைவர் நிர்மலா, பேராசிரியர் நிர்மலாவுடைய கருத்தை அவங்க அழுத்தமாக பதிவு பண்ணாங்க. உரைநடை தானே. கவிதை எல்லாவற்றையும் படிப்பதை விட மிக எளிதாக தெளிவாக புரிகிற வகையிலே உரைநடையை படித்து விட்டு போகலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, உரைநடை சொல்கிறாங்களே. அவர் புதுமை பித்தனையும் ஜெயகாந்தனையும் சொன்னபோது நம்முடைய முனைவர் நிர்மலா அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, கதையாசிரியர் தானே சொல்கிறாங்க, ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய புனைக்கதை ஆசிரியர் தானே சொல்கிறாங்கன்னு சொல்லி. அவங்க டாக்டர் நிர்மலா நல்ல நூலாசிரியர். நான் வேடிக்கையாக சொல்கிறது, அந்த காலத்தில் சினிமாவில் அந்த தாய்மார்கள் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பொறுத்தது போது மனோகரா பொங்கி எழு. வில்லன் பேசினா கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. இப்போ அதையே மாற்றுறாங்க. அடைந்தால் மகாதேவி, இல்லாட்டி அஞ்சலி தேவி, அதுவும் இல்லையா சரோஜா தேவி, அட்லீஸ்ட் ஸ்ரீதேவிங்கிறான். சிபிசிஎஸில் படிச்சிருக்காங்க. சாய்ஸ் 4 சாய்ஸ் கொடுத்தா தான் பேசுகிறான். அவர்கள் பேசுகிறான்னு சொன்னால் அந்த ஒரு தமிழை உச்சரிக்கிற பாங்கு என்று பார்க்கிற பொழுது மிக எடுப்பாக ஏற்றமாக அவர்கள் பேசுவார். உரைநடை தான் 20ஆம் நூற்றாண்டு என்பது உரைநடைக்கு உரிய காலம், உரைநடை கோலோச்சி நிற்கிற காலம் என்று சொல்லி பேராசிரியர் நிர்மலா அவருக்கு பதில் சொல்வதற்கு இந்த பக்கம். இவருக்கு வயது எவ்வளவு நினைக்கிறீங்க? 84 வயது இளைஞர். நீங்கள் ஒலிவாங்கி முன்ன நின்று பேசினா தான் தெரியும். பாரதிதாசன் சொன்னார் பாருங்க, எப்படி சொன்னார் என்று சொன்னால், ஞானரதத்தை போல ஒரு நூல் தமிழிலே உண்டா, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்தால் தெரியும் சேதினா. அது மாதிரி நம்முடைய ராமசாமி ஐயா இங்கே ஒலிபெருக்கின் முன்னே நின்று பேச ஆரம்பித்தார் என்று சொன்னால், வளமான குரலுக்கு சொந்தக்காரர், அந்த நலமான நெஞ்சுக்கு சொந்தக்காரர் நம்முடைய பேராசிரியர் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் அந்த பட்டம் கிடைக்காதுங்க. வாத்தியார் ராமு சார் அவரை சொல்கிற போது வாத்தியார் ராமசாமின்னு சொல்லுவார். ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த புலமை. அவரும் சொல்லிட்டார், கற்பனை இருக்கணும்ல, கவிதை கற்பனை. உடனே என்னை கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு தான் தை பிறந்திருக்கிறது என்று சொல்லுவேன். தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்ணதாசன் அப்படி சொல்ல மாட்டார்ல. மார்கழிக்கு பெண்ணாக, மாசிக்கு தாயாக, பேர்கொழிக்க வந்த பெட்டகமே பாரு.
நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், தூக்கம் வருதுன்னு சொல்லுவோம். ஒரு கவிஞன் எப்படி சொல்லுவான், கண் வரலாற்றில் களப்பிரர் காலம் வைரமுத்து சொல்வார். நாம் கொசுன்னு சொல்லுவோம், அவன் பறக்க தெரிந்த கருப்பு சீரகம். நாம் தாஜ்மஹால்னு சொல்லுவோம், ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெண் தலையான் என்ற வெண்பாம்பார். அப்போ கற்பனை இருக்கணும்ல, உணர்ச்சி இருக்கணும்ல, ஓசை இருக்கணும்ல, கருத்து இருக்கணும்ல, ஓமி இருக்கணும்ல, சொல்லாட்சி இருக்கணும்ல. எல்லாவற்றாலும் கவர்வது எதுன்னு கேட்டால் கவிதை. என்னுடைய அருமை நண்பர் ராஜேந்திர பாபு, பாரத ஸ்டேட் வங்கி தந்த பாட்டு வங்கி. இவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்லுவார்கள். இப்போ இவரை ராஜேந்திர பாபு அவர்களை தூக்கத்தில் எழுப்பி பேசு என்று சொன்னால், அது கவியரசர் கண்ணதாசனை பற்றி பேசு என்று சொன்னால் கண்ணதாசனே வந்து பேசியது போல இருக்கும். அந்த அளவுக்கு கண்ணதாசனில் ஊறி திளைத்தவர். என்ன ஒரு வேடிக்கை, அவர் கவிஞர், இன்றைக்கி உரைநடை பக்கம் வந்து பேச வந்திருக்கார். அதனால தான் ராமு சொல்லிட்டார், இப்போ கவிஞர் கேஜி ராஜரமன் போட வேண்டாம், திருன்னு போட்டுரும். ஒரு அருமையான அந்த கவிதைக்கு சொந்தக்காரர், கவிதை உணர்வுக்கு சொந்தக்காரர். ஆனால் இன்றைக்கு உரைநடையை பற்றி பேச வந்திருக்கிறான்னு சொன்னால், இப்போ கவிதையா உரைநடையா? இந்த அவை ஒரு அறிவார்ந்த அவை. 41 ஆண்டுகளாக அந்த தோற்கப்பட்ட செவியை உடைய இந்த அவையிலே தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக என்று சொல்வது போல, ஏனென்று கேட்டால் 2 இலக்கிய வகைகளை இன்றைக்கு அலச இருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே லிட்ரரி ஜானர் என்று சொல்வார்கள். இலக்கிய வடிவங்களை, இலக்கிய வகைகளை என்று சொன்னால் எண்ணி பாருங்கள், இது ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான பொருள். கவிதை என்று சொன்னால் அந்த தொன்மையான ஒரு கலை வடிவம், இலக்கிய கலை. அதே போல் உரைநடை என்று சொன்னால் இன்றைக்கு புழக்கத்திலே மிகுதியாக இருக்கிற ஒரு வடிவம். ஆனால் கேள்வி எது என்று கேட்டால் கருத்தை பெரிதும் ஈர்ப்பது. எனவே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு உங்களை பொறுத்து அமைய இருக்கிறது. கவனமாக பார்த்து எந்த அணியில் யார் நல்லா பேசுகிறாங்களோ தலையை அசைச்சி கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தால் எந்த கருத்தை நீங்கள் ஏற்கிறீர்கள் நான் கண்டுபிடிச்சோம். இப்போதைக்கு எதுலேயும் ஏன்னா உரைநடைன்னா இவங்க சொல்கிறாங்க, அந்த கார் இங்கே வண்டி வந்ததில்ல, வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் எழுதி போட்டிருந்தான். நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, உலகத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மதுரையில் தான் ஆட்டோவில் எழுதுகிறான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் ஆட்டோ ஓட்டி வேதனையில் வாட வேண்டுங்கிறான். பெட்ரோல் விலையை உயர்ச்சியை இப்படி சொல்கிறாங்க பாருங்கள். எங்கே படிச்சிருக்கிறாங்க? ஒரு ஒட்டஞ்சத்திரம் பக்கம் ஒரு எஸ்டிடி ஐஎஸ்டி அலுவலகத்திலே கூட அங்கே எழுதி போட்டிருக்கான், பொறுமை உடையோர் எஸ்டிடி பேசுவார், அது எல்லாருக்கு லோக்கலும் கிடைப்பது அரிதுங்கிறான். திருக்குறள் மாதிரியே இருக்குது. மேலே 4 சீர், கீழே 3 சீர். நான் நடைப்பயிற்சிக்காக போகிறேன், ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சார்ந்த இளைஞர்கள் எழுதி போட்டிருக்கிறார்கள் ஒரு அருமையான வாசகத்தை. சகோதரி, நீ அரைத்து வைத்த இட்லி மாவு கூட மறுநாள் பொங்குகிறது, நீ எப்போது பொங்க போகிறாய்? நான் கேட்குறான். சார், ஒரு பச்சை வாழைப்பழம் விற்கிறான், ஒரு இளைஞன் விற்கிறான், வாங்க சார், மலிவு கனிவு தெளிவுங்கிறான். எங்கே படிச்சிருக்கான்? மணப்பாறையில் முறுக்கு விற்கிற ஒரு இளைஞன் சொல்கிறான், மணப்பாறை முறுக்கு இங்கே இருக்கு, வாங்கி நொறுக்குங்க. டி ராஜேந்தர் தோத்து ஒரு எதுக மூடையோடு சொல்கிறான்னு சொன்னால், இந்த உரை வீச்சு என்று சொல்வார்கள் காசி ஆனந்தன் போன்ற பெருமக்கள் எல்லாம், அந்த உரை வீச்சு நம்மை உடனே வந்து நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்கிறதுன்னு சொன்னால், அப்போ சமமாக இருக்குது. இந்த 2 கட்சிக்கும் அந்த பேசுவதற்கு நிறைய களம் இருக்கிறது, கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி முதலிலே கவிதை என்ற அணி தொடங்குகிறது. என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இலக்கிய இணையர் இணையற்ற காவியம் என்ற நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது. எனவே இலக்கிய இணையராக இருந்து தமிழுக்கு, அன்னை தமிழுக்கு அருந்துண்டாற்றுகிற பேராசிரியர் சாயபு மரைக்காயர் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். வாங்க மரைக்காயர் சார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும்
நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் பொயிலிடை வண்டின் ஒளியும் குழவிகள் மழலை பேச்சும் இனியன என்பேன் தமிழை என்னுயிர் என்பேன் என்று அன்னை தமிழை வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். புத்தக திருவிழாவில் இந்த 41ஆம் ஆண்டில் நடக்கின்ற இந்த நிகழ்விற்கு சிறப்பான இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற என் மதிப்பிற்குரிய நண்பர் முனைவர் மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு உரையாற்றுவதற்காக வந்திருக்கிற பன்மொழி புலவர் தேசியமணி ராமசாமி அவர்களே, எதிரணியில் பேசுகின்ற என்னுடைய வகுப்பு தோழி முனைவர் நிர்மலா மோகன் அவர்களே, அவரணியில் பேசுகின்ற கவிஞர் ராஜபாபு அவர்களே, இங்கே நிகழ்ச்சியிலே அறிமுகப்படுத்திய ஜலாலுதீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே ஒரு தீர்ப்பையே நம்முடைய நடுவர் அவர்கள் சொல்லிவிட்டார். அவரை அறியாமலேயே சொல்லிவிட்டார். 4 அடி வேண்டுமா 4 அடி படி, 3 அடி வேணுமா ஹைக்கூ படி, 2 அடி வேணுமா திருக்குறளை படி, 1 வரி வேண்டுமா ஆத்திசூடிய படி, இவை அத்தனையும் கவிதை இலக்கியங்கள் என்பதை அவர் மறவாமல் நினைவூட்டி சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய கருத்து இதுதான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னொன்று, தலைமை நீதிபதி மீது குளறுபடி என்று பெரிய இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கு. 4 நீதிபதிகள் சேர்ந்து இவர் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் 4 பேரும் அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் மதுரையிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், சரியான தீர்ப்பு சொல்லவில்லை என்றால் என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியும். அதே போல நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னது போல எதிரணியில் பேசுகிறவர் உங்கள் துணைவியார் ஆனாலும் தவறு தவறு என்று சொல்லுகிற தைரியம் படைத்த ஒரே ஆண்மகன் நீங்கள் மோகன் அவர்கள். ஆகவே மோகன் அவரிடம் நல்ல நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடங்குகிறேன். இதில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மதிப்பூர் முனைவர் பதிப்பு திலகம் வானதி ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பையே கொடுத்த கவிதை உரை 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் கவிஞர்களாக வந்திருக்கிறாங்க. நீங்கள் சொல்லும்போது கூட கவிஞர் அந்த ராஜேந்திர பாபு அந்த அணியில் பேசுகிறான்னு சொன்னீங்க. உங்கள் துணைவியாரும் ஒரு கவிஞர், மதுரை தாரதகுள்ள அருமையாக படித்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் கவிஞர்களாக இருப்பதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆக இந்த கருத்தை கவர்வது கவிதையா உரைநடையான் போது இந்த கருத்து என்ற சொல்லுக்கு தமிழ் அகராதி பல பொருள்களை சொல்கிறது. அதில் சிறப்பான பொருள் என்னென்னா, ஒன்றை பற்றி ஒரு பொருள் பற்றி சொல்லப்படுகின்ற எண்ணம் ஒப்பீனியன் என்பது ஒன்று, ஒரு பொருள் பற்றிய முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை தாட் ஐடியா என்பது ஒன்று, நோக்கம் இன்டென்ஷன். அதனால் ஒப்பீனியன், தாட், இன்டென்ஷன் இவை தான் கருத்து என்பதற்குள்ள பொருள். அப்படி அந்த பொருளில் பார்க்கும்போது இலக்கியங்கள் காலந்தோறும் அமைந்து வருகின்ற இலக்கியங்கள், நீங்களே சொன்னது காட்டி போல இன்றைக்கு இயற்றமிழுடைய 2 வடிவங்கள், இயற்றமிழ் கவிதையாகவும் இருக்கிறது, உரைநடையாகவும் இருக்கிறது. வெர்ஸ் அண்ட் ப்ரோஸ், வெர்ஸ் அண்ட் ப்ரோஸ் என்பதுதான் இயற்றமிழுடைய 2 வடிவங்கள். இந்த 2 வடிவங்களில் கருத்தை கவர்வது எது என்று கேட்கும்போது இந்த 2ல் முந்தியது எது என்று கேட்டால் கவிதை தான். தமிழ் மொழியில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மொழிகளிலும் முன்னர் தோன்றிய சிறப்பு கவிதை இலக்கியத்துக்குத்தான் உண்டே தவிர உரைநடைக்கு இல்லை. 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியருடைய வருகைக்கு பிறகு, அச்சேந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, தாள் போன்றவை வந்த பிறகுதான் உரைநடை இலக்கியங்கள் தோன்றியனவை தவிர அதற்கு முன் தமிழில் மட்டுமல்ல உலக மொழிகளில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் முதலில் தோன்றியவை கவிதை. கவிதை தான் நம்மை காலமெல்லாம் செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லும்போது எமர்சன் ஒன்று சொல்கிறார், எம்மொழிக்கும் பாட்டே முன்னம் பிறந்தது, பின்னர் தான் உரை உண்டானது. அது எப்படி சொல்றாருன்னா, மியூசிக் அண்ட் ரைம் ஆர் among the earliest pleasures of the child and in the history of literature poetry proceeds prose என்ற ஒரு அருமையான கருத்தை எமர்சன் சொல்கின்றார். அப்படி பார்க்கும்போது காலத்தால் முந்தியது மட்டுமல்ல, மிக சிறந்ததும் வழிகடத்துவதும் மனதில் ஆழப்பதிவதும் மக்களை ஈர்ப்பதும் கவிதையாகவே என்றைக்குமே இருந்து வந்திருக்கிறது. இன்னொன்று, நான் ஒன்று சொல்ல, தமிழர்களுடைய செம்மொழி என்று சொல்கிறோம். உலகளாவிய இலக்கியங்களில் செம்மொழி இலக்கியங்கள் என்று பார்க்கும்போது சீனர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், அரபியர்கள், ஆரியர்கள், தமிழர்கள் இவர்கள் தான் உலகத்தில் மிக சிறந்த சமுதாயத்தை படைத்தவர்கள். இவர்கள் தாம் என்ன நினைக்கிறார்கள், மற்ற சமுதாயங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் தமிழ் பண்பாட்டுடைய அருமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். சீனர்கள்
தங்களை சீனர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் மற்றவர்களை பிசாசுகள் என்று அழைத்தார்கள். கிரேக்கர்கள் தங்களை குடிமகள் சிட்டிசன்ஸ் என்று அழைத்தார்கள். மற்றவர்களை அந்நியர்கள் ஏலியன்ஸ் என்று அழைத்தார்கள். ரோமர்கள் தங்களை ரோமன்ஸ் என்று பெருமைப்பட்டார்கள். ஆனால் மற்றவர்களை அடிமைகள் என்று கூறினார்கள். அரபு நாட்டிலே அரபியர்கள் தன்மை பேச தெரிந்தவர்கள், அரபுனா பேச தெரிந்தவர்கள் சொன்னாங்க. மற்றவர்களை பேச தெரியாதவர்கள் அஜமிகள் என்று அழைத்தார்கள். ஆரியர்கள் தம்மை சீரியர்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்களை எல்லாம் மிலேச்சியர்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் மக்கள் தான் எல்லாரையும் சமமானவர்கள் மதித்து யாதும் ஊரே யாவரும் கேலி என்ற இனம் நம்முடைய இனம், தமிழ் பண்பாடு. அந்த இனத்தை சார்ந்தவர்கள் நாம். தமிழுடைய சிறப்பே அதுதான். 38 ஆண்டுகள் நான் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்கிறேன். நான் படித்த இலக்கியங்களில் தமிழ் இலக்கியத்துடைய சாரம் என்ன என்று கேட்டால் 3 வரிகளை நான் சொல்கிறேன். 3 வரிகள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். திருமூலர் சொன்னார். இறைவன் ஒருவனே என்ற அந்த உணர்வு வந்துவிட்டால் மதங்களுக்கு அப்பாற்பட்ட மனித நேயம் வளரும். அதைத்தான் அன்றே சொல்லி வைத்தார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதுபோல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார் வள்ளுவர். சாதிகளால் இல்லை, பிறப்பால் ஒருவன் உயர முடியாது, அவனுடைய ஒழுக்கத்தால் பண்பாட்டால் தான் உயர முடியும் என்று வள்ளுவர் சொன்னார். அதற்கடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்கொன்றனார் சொன்னார். இந்த 3 வரிகள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கின்ற அந்த ஏகத்துவம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கின்ற சமத்துவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கின்ற சகோதரத்துவம், இவை 3 அதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டுடைய தத்துவம். அதை சொல்வது கவிதைகள் தானே தவிர உரைநடைகள் அல்ல. ஏதாவது அப்படி 3 வரி சொல்லுங்க வைப்ப, உரைநடையில் இந்த 3 நீதிகளை எங்கள் உரைநடை இருக்கிறது என்று சொல்ல முடியுமாங்கள? என கவிதைகள் தான் கருத்தை தருகின்றன, மனதில் அவை ஆழப்படுகின்றன. இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்க திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று. திருக்குறளில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. திருக்குறள் வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளுக்கும், அது அறமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் நெறிமுறைகளை கருத்துக்களை ஆழத் தருகின்ற திருக்குறளை விட மேலான ஒரு படைப்பிலக்கியம், ஒரு உரைநடை உண்டா? திருக்குறள் நம்முடைய இந்த நாட்டுக்கே தேசிய நூலாக இருக்கிற சிறப்பினை பெறுகின்ற இந்த திருக்குறளை பார்க்குறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு கல்வியை பற்றி சொல்கிறாங்க. வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அறநிலப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் படிப்பதலாயின் நன்றுங்கிறார். இனியவை கூறல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு சொல்கிறாங்க. இப்படி வாழ்க்கையை மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் பொருளதிகாரம் அதில் சொல்லும்போது பட்ஜெட்டை பற்றி சொல்கிறாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. முதல்ல சட்டங்களை தீட்ட வேண்டும், பிறகு பொருளை ஈட்ட வேண்டும், ஈட்ட பொருளை காக்க வேண்டும், காக்க பொருளை வகுத்தளிக்க வேண்டும். இந்த பொருளாதார தத்துவம் முழுமைக்கும் அந்த பட்ஜெட்டுடைய திட்டத்தை ஒரே குரலில் சொல்லியிருக்கிறாரே, இந்த கருத்து செறிவு எங்கே இருக்கிறது உங்கள் உரைநடையில்? அதே போல காதல் பட்ட பாருங்க, அருமையான காதல் பாடல்கள். நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றினின் நல்வரவு வாழ்வார்க்கு உரை என்றெல்லாம் வருகின்ற அந்த காதல் பாடல்கள். வழுத்தினால் தும்மினேனாக, அழித்தழுதால் யார் உள்ளி தும்மினேன் என்று தும்மல் வந்து விட்டது என்று சொன்னால் வாழ்த்துவது இந்த மரபு. இன்னொரு மரபு, தும்மல் வந்தால் யாரோ நினைக்கிறார்கள் என்று இருக்கு. இதை அழகாக அந்த காதல் உணர்வை, உளவியல் உணர்வை வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். மீண்டும் ஒரு தும்மல் வரும்போது தும்மு செருப்பு அழுதால் நுமர் உள்ள எம்மை மறைத்திரோ என்று சொல்கிறார். திருக்குறளில் இருக்கிற கருத்துக்கள், அறம் பொருள் இன்பம் என்றெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசு திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறது, அரபி மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறது. இன்றைக்கு தமிழக அரசால், தமிழ் வளர்ச்சி துறையால் தமிழில் இருக்கின்ற இலக்கியங்களை பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லும் போது திருக்குறளும் பாரதியாரும் பாரதிதாசனும் ஆத்திச்சூடியும் தான் மொழிபெயர்க்கப்பட்டு தவிர ஒரு உரைநடை நூல் கூட மொழிபெயர்க்கப்படவில்லை என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் கவிதை இலக்கியங்கள். இந்த கவிதை இலக்கியங்கள் உலகமெல்லாம் பரவ வேண்டும். தேமுதல தமிழோசை உலகமெல்லாம் பரவுவகை செய்தல் வேண்டும் என்றால் அது கவிதை இலக்கியத்தால் முடியும் பார்க்கணும். ஆக ஒரு வரி சொன்னீங்கல்ல, ஔவையார் பாடல பாருங்க, அற செய்ய விரும்பு ஆறுபது சினம் மீதூன் விரும்பேல் ஒப்புரவு ஒழுகு தேசத்தோடு ஒத்துவாள். ஒரு வரியில வாழ்க்கைக்கு தேவையான கருத்தை சொல்வதை அவையில பார்க்கிறோம். அதே அவ்வை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு பாடுறா, கிட்டாதாயின் வெட்டன மரன் பாடுறா, நல்வழியில பாடுறா. அப்புறம் ஆன முதலில் அதிகம் சிரமமானால் மானம் கெட்டு
மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் எழுபுறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்றெல்லாம் அவை சொல்கின்ற அந்த அறநெறி கருத்துக்கள் மிக சிறப்பான முறையில் அமைந்திருக்கின்றன. இன்னொரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரதி காவியம் படைத்த அறிஞர் இருக்கார், என்னுடைய முன்னால் அமர்ந்திருக்கிறார் நெல்லை முத்து அவர்கள். பாரதிதாசன், கண்ணதாசன் இந்த கவிஞர்கள் எல்லாம் உரைநடையும் படைத்திருக்கிறார்கள். பாரதி எந்த அளவுக்கு கவிதையை படைத்திருக்கிறாரோ அதே போல கட்டுரைகள், மிக சிறப்பான கட்டுரைகளை படைத்திருக்கிறார். அதே போல பாரதிதாசன் கவிதையை படைத்தது போல அவருடைய கட்டுரைகள் மானுடம் போட்டு என்று தொகுப்பாக இருக்கு. கண்ணதாசன் அடுத்த முறை இந்து மதத்தை படைத்திருக்கிறார். ஆக இந்த கவிஞர்கள் எல்லாம் உரைநடை இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். பாரதியும் படைத்திருக்கிறார், பாரதிதாசனும் படைத்திருக்கிறார், கண்ணதாசனும் படைத்திருக்கிறார், ஏன் இந்த கவிஞர் வைரமுத்தும் படைத்திருக்கிறார். ஆனால் இவர்களுடைய உரைநடை இலக்கியங்களை கவிஞர் என்ற பெயர் தான் அவர்களுடைய பெயரோடு சேர்ந்திருக்கிறே தவிர வேறு அந்த உரைநடை என்ற சிறப்பே வரல. கவிஞர்கள் ரெண்டு படைப்பையும் ரெண்டையும் படைத்தவர்கள், கவிதையும் எழுதியிருக்காங்க, உரைநடையும் எழுதியிருக்காங்க. ஆனால் சிறப்பு பெற்றது அந்த கவிதையால் தான். இன்னும் சொல்லப்போனால் படித்தவர்கள் தானே இந்த இலக்கியத்தை படைக்க முடியும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, பாமர மக்கள் இலக்கியங்கள், நாட்டுப்புற பாடல்கள், இதை அவன் எழுதின ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பாடல்கள் தான். பிறந்தால் தாலாட்டு, இறந்தால் ஒப்பாரி, இடையிலே அந்த குழந்தை விளையாடுகின்ற போது விளையாட்டு பாடல்கள், பிறகு திருமண பாடல்கள், தொழில் பாடல்கள், எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடலில் ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு காதல் பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அங்கே இந்த தலைவன் தலைவியை சந்திக்க போகிறான். அப்போ அந்த நாய் குறைக்குது. இந்த நாய் குறைச்சதால் அவளை சந்திக்க முடியல. உடனே தலைவன் சொல்கிறான், கதவினை தட்டி பார்த்தேன், கல்லை விட்டு எரிஞ்சு பார்த்தேன், உங்கள் வீட்டு நாய் கட்டி ஓயாமல் கத்துதடி தலைவன் சொல்கிறான். சொன்னவனே தலைவி சொல்கிறான், நாய் மேலே கோபமாக வருது. இந்த நாய்க்குட்டியை பார்த்து தலைவி சொல்கிறா, கஞ்சியும் ஊற்ற மாட்டேன், கறிப்பத்தும் போட மாட்டேன், கட்டின கட்டோட செத்து போ நாய்க்குட்டின்னு நாய்க்குட்டியை பார்த்து பாடுறான். இதோட கவிதை முடிஞ்சு விடுச்சுன்னா அது சிறப்பு இல்லை. இப்போ நாய் சொல்லுது, நாய் பாடுது, கஞ்சியும் ஊற்ற வேண்டாம், கறிப்பத்தும் போட வேண்டாம், அண்டை வீட்டுக்காரனை நான் அண்டை விட மாட்டேன், நீங்கள் அண்டை வீட்டுக்காரனை அண்டை விட மாட்டேன்னு ஒரு தமிழ் பண்பாட்டை ஒரு நாய் கூட சொல்ல முடியும் இலக்கியம் படைக்கப்பட்டிருந்தா நாட்டுப்புற பாடல்கள் தான் இருக்குது. நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் இலக்கியங்களாக இருக்கின்றன. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இருக்கிற திரை இசை பாடல்கள், திரைப்பாடல்கள்லாம் பாருங்கள். யாராவது மனதுக்கு நம்ம கொஞ்சம் கவலை வந்துச்சுன்னா, சோறு வந்தால் என்ன செய்வோம்னா பழைய பாடலை கேட்போம், பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். யாராவது ப்ரோஸ் கேட்குறாங்களா, ஒரு உரைநடை போட்டு கேட்குறாங்களா? மனதுக்கு அமைதி தருகிறது. வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவற்றை பார்த்து மகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சியை உணர்வை தருவது பாடல்கள். பெரியவர்கள்லாம் கையிலேயே ஒரு பாட்டு கேட்டுகிட்டே போகிறாங்க. நான் கூட இரவு 1 மணிக்கு மேலே தான் படுப்பேன், பின்னால் பாட்டு ஒழித்து கொண்டே இருக்கும். என்ன காதல் பாட்டா தத்துவ பாட்டு? ரெண்டுமே ஒழிக்கும். என்ன எனக்கு ஒன்றும் வயசாகல, நான் காதல் பண்ணக்கூடாது என்ன? 81 இளைஞர் இருக்கார், 84 வயசு, அவருக்கும் அந்த உணர்வு உண்டு. வாழ்க்கைக்கு அந்த எந்த நிலையில் என்ன பாடல் தேவையோ அதை நம்முடைய திரை இலக்கியங்கள், திரைப்பாடல்களும் இலக்கியங்களாக அமைந்திருக்கிறாங்க. அது கண்ணதாசனாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், அல்லது வைரமுத்துவாக இருக்கட்டும், எல்லாருமே திரைப்பாடல்களுக்கு இலக்கியமாக விளங்கி மனசில் ஆழப்படுகின்றன. இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிறமொழி கலப்பு என்பது இருக்கிறதே, அது கவிதை இலக்கியத்தில் இல்லை. கவிதையில் அந்த குறிப்பிட்ட வடிவத்தில் சிறப்பாக சொல்லுகின்ற பாங்கினை நான் பார்க்கிறோம். ஆனால் உரைநடையில் பிறமொழி கலப்பு மேலோங்கி இருக்கிறது. அதனால தான் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்த ஒரு பாட்டில் பாடினாரு, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், உறவை லவ் என்றாய், உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய், விடியாத உன் வாழ்க்கை, ஈப்பை ஸ்வீட் என்றாய், அழுத்தறி நாக்கைனர். அது மட்டும் இல்லை, வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டிலே என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்ணின் தலையில் ரிப்பனா,
வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா என்று சொன்னால, தமிழா நீ பேசுவது தமிழா என்று அந்த உணர்ச்சி கவிஞன் காசி ஆனந்தன் பாடினார்கள் சொன்னால், அந்த பிற மொழி கலப்பில்லாத நல்ல தமிழை தருபவை கவிதைகள் தானே தவிர உரைநடைகள் இல்லை. எனவே உள்ளத்தில் ஆழ பதிவதும் பயணம் நெடுங்காலத்துக்கு முன்னே தோன்றியதும் கவிதை உரைநடை 2 இலக்கியங்களை படைத்திருந்தாலும் மேலோங்கி இருப்பதும் ஏன் உங்கள் உள்ளத்தை கவர்ந்ததும் நிர்மலாவுக்கும் உள்ளத்தை கவர்ந்ததும் எல்லா உள்ளத்தை கவர்ந்ததும் கவிதையே 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 என்று அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா. ஒன்டே மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்படி இருக்கணும்? இது வந்து டெஸ்ட் மேட்ச் வேற, 2020 மாதிரி ஒன்டே மேட்ச்சில் 2020 மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அடிச்சிருக்கிறாரு. எல்லாம் 6-ஆக போகுது, 4-ஆக போகுது. ரொம்ப அருமையான செய்தி நான் குறித்து வச்சுருக்கேன். 14 செய்தி சொல்லியிருக்கார். 14 செய்திகளை அடுக்கி வச்சு கடைசியாக காசி ஆனந்தனுடைய கவிதையை சொல்லி கடுமையான வாதங்கள், லேசில் மறுக்க முடியாது, அப்படி ஒரு வாதத்தை வச்சுருக்கேன். ஆழ பதியணும்ல, ஆழ பதிவது எது? அதே போல் வைத்திருக்கிற 3 வாசகத்தை சொல்லி சிலப்பதிகார பாவிகம் மாதிரி மறக்கவே மறக்காது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதை சொல்லிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற 3 வாசகம் போதாதா? இப்படி அருமையான கருத்துக்களை சொல்லி பிறமொழி கலப்பு எங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. அதே போல் நாட்டுப்புற பாடல், திரையிசை பாடல்னு ஒரு தமிழ் உலா வந்திருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் சாயபு மரைக்கார் அவர்கள். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நான் இன்னும் கூப்பிடவே இல்லை, கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். கூப்பிட முடியலை, கூப்பிட இல்லை, அதுக்குள்ளே அவங்க வர்றாங்கன்னு சொன்னால் கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். டாக்டர் நிர்மலா இப்போ வந்து கருத்தை ஈர்ப்பதிலே அம்மா ஒரு அகராதியை புரட்டி இதுக்குன்னே ஹோம்ஒர்க் பண்ணி கருத்துங்கிறதுக்கு என்ன ஒப்பீனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்கிற ஒரு தாட் இருக்கணும், என்ன 3 விளக்கங்களை அவர் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு இன்டென்ஷன் என்ன எல்லாம் சொல்லிட்டார். வாங்க டாக்டர் நிர்மலா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தின் பாங்கிருந்து பேச வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தோழர் சாயபு மரைக்காயர் அவர்களே, என்னுடைய அணியை சார்ந்த கவிஞர் ராஜேந்திர பாபு அவர்களே, ஐயா பெரியவர் ராமசாமி அவர்களே, இந்த அருமையான வாய்ப்பினை எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் மற்றும் உள்ள உறுப்பினர்கள், எங்களை இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்ற வானதீப் ராமநாதன் அவர்களே, எங்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அறிஞர்களே, இளையோரே, வளையோரே, குழந்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் வந்தார். கவிதை தான் முதலில் வந்தது, கவிதை தான் முதலில் வந்தது. உரைநடை 16ஆம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயர் வந்த பிறகு வந்தது. நாங்கள் இல்லைன்னு நான் சொன்னோம். கவிதை தான் முதலில் வந்தது. கவிதை புரியவில்லை என்பதனால் உரைநடை வந்திருக்கின்றது. அதுதான் இப்பொழுது உண்மை. சங்க இலக்கிய கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பதவுரை வேண்டும், பொழிப்புரை வேண்டும், தெளிவுரை வேண்டும், மதிப்புரை வேண்டும், ஆய்வுரை வேண்டும், விளக்க உரை வேண்டும். எங்கள் உரைநடைக்கு அதெல்லாம் தேவையில்லை, குறித்துக் கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே 3 சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதே போல யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது போல 3 தத்துவங்களை நீங்கள் சொல்ல முடியுமா என்று 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற ஒரு நாவல் ஆசிரியர், உங்களையெல்லாம் மூவாவின் செல்லப்பிள்ளை என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார்கள். அத்தகைய முன்னேற்ற வரலாறு மூவா எழுதிய நாவல்கள், உரைநடைகள், கட்டுரைகள், திறனாய்வுகள் எத்தனை எத்தனை என்பது உங்களுக்கு தெரியும். நடுவர் அவர்களே, அவர் கடைசியாக எழுதிய நூல் நல்வாழ்வு என்று சொல்லக்கூடிய நூல். அதிலே அவர் மனிதனுக்கு தேவையான 3 இன்பங்களை குறிப்பிடுகின்றார். அது இதற்கு இணையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். முதல் இன்பம் என்ன தெரியுமா? உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம். 2வது இன்பம் என்ன தெரியுமா? உள்ளம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம்.
மூன்றாவது என்ன தெரியுமா? உயிர் பிறர்க்கு உதவியாக வாழ்வது மூன்றாவது இன்பம் என்கிறார். இது இந்த 3 நீங்கள் சொன்னீர்களே 3 தத்துவங்கள் அதற்கு இணையாக இல்லையா? எளிதிலே நினைவிலே வைத்துக்கொள்ள முடியாததா? உடல் நோயற்று இருந்தால் தானேங்க நம்ம இங்கே வந்து பட்டிமன்றம் கேட்க முடியும், வெளியே போய் பேச முடியும், 4 பேரோட பழக முடியும். உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நாம் பேசுவதெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய முறையில் வாழ முடியும். உயிர் பிறர்க்கு உதவியாக வாழ்வதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமே. இது போதாதா? இந்த 3 இன்பங்கள் வந்து சொல்றார். சரி 3க்கு 3 சரிக்கு சரியாயிருச்சு. அடுத்து சொல்றாரு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இதற்கு எப்படி திட்டமிட்டு சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் பாருங்கள் என்று. கிருபானந்த வாரியார் ஒரு சின்ன குட்டி கதை சொல்வார். இன்றைக்கு இலக்கியவாதிகளாக இருந்தாலும் சரி, மேடை பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, ஏன் சாயபு மறைக்காரு நீங்களே சொன்னீங்களே, பட்டிமன்ற குட்டி கதைகள் ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார். அவரும் சொல்லியிருக்கிறார். கிருபானந்த வாரியார் ஒரு சின்ன கதை சொல்றாருங்க. ஒரு விவசாயி தன்னுடைய வயல்ல உழுது கொண்டே இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டு உழுது கொண்டு பாடிக்கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு ராஜா, அவனுடைய அந்த நாட்டு ராஜா வந்த உடனே அந்த விவசாயியை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான், உனக்கு இந்த வயலை தினமும் உழுகிறாயே, உனக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று கேட்கிறான் அரசன். என்ன பெருசா கொடுத்துட போறார் முதலாளி? 8 அணா கொடுப்பார். 8 அணா தானா? ஆமாம். அந்த 8 அணா வாங்கி கொண்டு இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயே எப்படி என்று கேட்கிறான் மன்னன். நான் 8 அணாவை 4 2 அணாவா பிடிச்சுக்குவேன். முதல் 2 அணா, அப்போ 4 வகையா பிடிச்சுக்குவியா? சரி, முதல் 2 அணா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், அது தேவையான உணவுக்காக 2 அணா. அடுத்த 2 அணா என்ன தெரியுமா? என்னுடைய முன்னோர், நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோருக்காக நான் செலவழிப்பது, அது நன்றி கடனாக திருப்பி கொடுப்பது 2 அணா. என்னுடைய பெற்றோருக்காக செய்வது 4 அணா. நான் தர்மம் செய்கிறேன். என்னது, இந்த 2 அணாவில் நீ தர்மம் வேற செய்றியா? ஆமாம். என்னுடைய சகோதரி தன்னுடைய கணவனை இழந்து என்னுடைய வீட்டிலே வந்து தங்கி இருக்கிறாள். அவளுக்காக, அவளை பாதுகாப்பது, அவளுக்காக செலவு செய்வது 2 அணா. அது நான் செய்கின்ற தர்மம். கடைசி 2 அணா என்ன தெரியுமா? எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. அவர்களுக்காக செலவு செய்கிறேனே, அவர்கள் நாளைக்கு எனக்கு திருப்பி தருவார்கள் என்ற ஒரு எண்ணத்துடன் நான் அவர்களுக்காக செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அதுதான் அந்த 2 அணா. இப்படி 4 2 அணாக்களாக பகுத்து கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் என்று சொன்னானே அந்த விவசாயி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. திருவள்ளுவருக்கு இணையாக வரவில்லையா எதிரணி தலைவர் அவர்களே? நினைத்து பாருங்கள். சொல்றார் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் எல்லோரும் முதலிலே கவிஞர்கள், கவிதையைத்தான் எழுதியிருக்கின்றார்கள். ஆம், கவிதையைத்தான் எழுதினார்கள், கவிஞர்கள் என்று தான் போற்றப்படுகிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லையே. ஆனால் கருத்தை பெரிதும் கவர்வது, இன்றைய பட்டிமன்றத்துடைய தலைப்பை நல்லா யோசிச்சு பேசுங்கயா. கருத்தை பெரிதும் கவர வேண்டும் என்றால் கவிதையை விட உரைநடைதான் சென்று சேரும் என்பதற்காகத்தான் அவர்கள் உரைநடைக்கு மாறினார்கள். எத்தனை பேர் மரபு கவிஞர்களாக இருந்தவர்கள் தானே புது கவிஞர்களாக மாறினார்கள், ஹைக்கு கவிதை எழுத தொடங்கினார்களோ அதுபோல இன்றைய கவிஞர்கள், நேற்றைய கவிஞர்கள் எல்லோருமே 20ஆம் நூற்றாண்டிலே உரைநடை ஆசிரியர்களாக மாறிப்போனார்கள். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. நல்லா சொல்றார் கவிஞர் பாரதியார் சொல்றார். அதையே குருவி தமிழ் அப்படின்னு உரைநடையில் ஒரு சின்ன கட்டுரை, 2 பக்கம் தாங்க. எவ்வளோ அழகா சொல்லுவார் தெரியுமா? அந்த சிட்டுக்குருவியை வர்ணிப்பார் பாருங்க. சிறிய தானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெண்மையான கழுத்து, மங்கள் வெண்மை நிறம் போர்த்த பட்டு போன்ற வயிறு, சாம்பலும் வெண்மையும் கலந்த அந்த பட்டு போர்த்த முதுகு, சிறிய தோகை, அதுக்கப்புறம் துளி துளி கால்கள், எல்லாவற்றையும் ஒரு சின்ன குழந்தையின் கைகளிலே அடக்கி விடலாம். சொல்லுகின்ற போதே நம்முடைய கண் முன்னாலே அப்படியே அந்த சிட்டுக்குருவி விட் 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 என்று
குரல் எழுப்பிக் கொண்டே வந்து நிற்கின்ற காட்சி உங்கள் கண்ணுக்கு புலனாகவில்லையா? அதற்கு மேலாக அது விடுவிடு விடுவிடு என்று எதற்காக சொல்கிறது தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பற்றுக்களையும் நீ விட்டுவிட்டால் நிச்சயமாக உயர்ந்த வாழ்க்கையை வாழலாம் என்று உனக்கு கற்றுத்தருகிறது என்று அந்த குருவித்தமிழ் அவர் எழுதி கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், கவிதையிலே சொல்ல முடியாததை உரைநடையிலே சொன்னார் பாரதியார். அதுதானே ஐயா சிறப்பு. கண்ணதாசனுக்கு வருகிறேன். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூல் ஐயா வானதி ராமநாதன் அவர்களிடம் நான் கேட்டு பார்த்தேன், எத்தனை பதிப்புகள் வந்திருக்கும் என்று. இந்த கவிதை விற்றதை விட அர்த்தமுள்ள இந்து மதம் தான் எண்ணிக்கையில் பல லட்சக்கணக்கில் விற்று போயிருக்கிறது என்று சொன்னார் அருமை சகோதரர் வானதி ராமநாதன் அவர்கள். MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் 120 பதிப்புகள் வந்திருக்கின்றன சொல்லுகிறார். 150ஆமா? இப்போ எண்ணிக்கை கொஞ்சம் மாறி இருக்கு போல. அதாவது நான் கேட்டது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு, அதற்குள் ஒரு 30 பதிப்புகள் கூடியிருக்கின்றன என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். ஏர்வாடியை பற்றி சொன்னாங்க. ஏர்வாடியார் தம்முடைய கவிதை உறவுல, ஐயா நீங்க எத்தனை ஃபீச்சர் எழுதுறீங்க? கவிதை 7ஆம் பக்க கவிதை மட்டும்தான் இல்லையா? ஒரு பக்கம் ஒதுக்குறீங்க. ஆனால் உரைநடையில் என் பக்கம்னு எழுதுறீங்க. நூலுக்கு மதிப்புரை ஒரு 2-3 பக்கம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் மனத்தில் பதிந்தவர்கள்னு ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்துறீங்க. கவிதை அதிகமா உரைநடை அதிகமா? ஏன் கவிதையிலே நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? பெரிதும் காருவது எது? உரைநடை தான் போய் சேருங்கிறதுனால தான் ஒரு ஆசிரியர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு போது சோறு பதம். அதுக்காக தான் அவரை சொன்னேன். வீட்டுக்கார அம்மாவோட சிவனேன்னு உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி சொல்ற போது தானே உங்களுக்கும் தெரியும் அவரோட பெருமை. சிவனேன்னு கேட்குறாங்களா? நல்ல பெருமையாக கேட்டுட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. எவ்வளவு அருமையாக எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உரைநடை அல்லவா அவரிடம் மிஞ்சி இருக்கிறது. இப்படித்தான் இன்றைக்கு ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் என்று நீங்கள் சொன்னீர்களே, இது உரைநடையினுடைய காலம். முத்தமிழ் என்ற இயல் இசை நாடகம் என்பது போய் இன்றைக்கு கணினி தமிழ், அறிவியல் தமிழ். ஐயா நெல்லை முத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். எத்தனை கட்டுரைகளை கவிதையில் எழுதினீங்களா? கட்டுரையாக எழுதியிருக்கிறீர்களா? தினமணியிலே இவருடைய கட்டுரைகளை நீங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள். ஏன் கவிதையில் எழுதவில்லை? கவிதையில் எழுதினால் போய் சேராது. கட்டுரையாக எழுதினால், உரைநடையாக எழுதினால் தான் போய் சேரும் என்பதனால் தான் அவர் அறிவியல் கருத்துக்களை தமிழிலே உரைநடை வடிவத்திலே எழுதி கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். கண்ணதாசனுக்கு வருகிறேன். இன்னைக்கு நிறைய எத்தனை தத்துவங்களை அவர் அதிலே சொல்லி இருக்கிறார் தெரியுமா? மங்கள வழக்குகள்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம திருமண வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கு சீர்திருத்த திருமணங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. எதுவுமே சொல்லாமல், மந்திரம் ஓதாமல், ஐயர் வராமல், அக்கினி வளர்க்காமல், சரி நடக்கட்டும். அதே நேரத்திலே நன்றாக நிறைய இடங்களிலே பல சொல்லுகின்ற சொல்லாட்சி இருக்கின்றதே, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருமண வீடுகளில் கெட்டிமேளம் 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 கொட்டுங்க தாலி கட்டுகிற போது சொல்லுகிறார்கள். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு தடவை நான் திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தார். வேகமாக வந்தார். சுத்த இளவா போச்சு அப்படின்னார். உடனே பக்கத்தில் இருந்த பெரியவர் சொன்னார், ஐயா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஐயா, உங்களுக்கு என்னங்க தெரியும், ஒவ்வொன்றும் பணம் கணக்குது, இந்த பாரியா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஐயா. மறுபடியும் அந்த பெரியவர் சொன்னார், ராமசாமி மாதிரி ஒரு பெரியவர் பக்கத்தில் நின்றுட்டு, போங்க வேலை செஞ்சு பார்த்தா தெரியும், அப்படியே தாலி அந்தரும் போல இருக்கு. 3ஆவது தடவை. உடனே ராமசாமி போன்ற அந்த பெரியவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏயா எப்போத்தாயா இந்த மாதிரி சொல்கிறத நிறுத்துவேன்? நான் செத்து என்னை பாடையில் தூக்கிட்டு பாரவாது. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் மணமக்கள் காதில் தாலி கட்டுகிற போது கேட்கக்கூடாது என்பதற்காக நீ நாசமா போவ, நீ நல்லா இருப்பியா, இப்படிலாம் சொல்லுகின்ற வசைமொழிகள், அமங்கல சொற்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காக தான் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்லி அந்த சத்தத்திலே அதை அடக்கிவிட்டு நல்ல சொற்களை சொல்ல வைக்கிறார்கள். அதை உணராமல் இங்கே கண்ணதாசன் கவிதை முதலில் எழுதினார், நிறைய எழுதினார், அவருக்கு கவிஞர் என்று தான் சொல்லுகிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆமாம். ஆனால் இந்த மங்கள வழக்குகளை நாம் அவர் பின்பற்றி எவ்வளவு அருமையான தத்துவங்களை கருத்துக்களை தந்திருக்கிறார், அதை நம்ம பார்க்க வேண்டும். வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாமா என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஏன் சொல்லுகிறார்கள்? அதைக்கும் அவருக்கு விளக்கம் சொல்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் வலப்புறமாக சுழன்று கொண்டிருக்கிறது, பூமி வலதுபுறமாக சுற்றுகிறது. நாம் நம்முடைய உறுப்புகளிலே பார்க்கின்ற போது இடது கையை விட இடது காலை விட வலது கையும் வலது காலும் தான் பலம் அதிகமாக இருக்கும். எந்த ஒன்றையும் செய்வதற்கு வலது கை தான் முந்தும், இடது கை பிறகுதான் துணையாக வருமே தவிர
இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஊர் வலம் போவது என்கிறார்கள், மணவரையை வலம் வருதல் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அந்த வல்லமை தர வேண்டும், வலிமை தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வருவது என்ற ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறார்கள் என்று அருமையாக அவர் விளக்குகிறார். அதே மாதிரி செட்டிநாட்டு பகுதியிலே பார்த்தால் விளக்கை அணை என்று சொல்ல மாட்டார்கள், விளக்கு நன்றாக எரியவை, வளர்த்து விடு என்று சொல்லுகிறார் கண்ணதாசன் அவர்கள். இப்படி மங்கள வழக்குகள் எல்லாம் எதனால் ஏற்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அதான் நம்முடைய பண்பாட்டை குறிக்கின்ற ஒன்று. எந்த ஒன்றையும் அமங்கலமாக பேசக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோமே, அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கான ஒரு சொற்களைத்தான் நாம் பேச வேண்டும். தன்னம்பிக்கை நிறைந்த சொற்களைத்தான் சொல்ல வேண்டும், மங்களமான சொற்களைத்தான் நாம் வழக்கிலே பேச வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியோர்களால் செய்யப்பட்ட ஏற்பாடு என்பதை விளக்கி எத்தனையோ கட்டுரைகளும் இந்த இந்து மதத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. அதனால் தான் லட்சக்கணக்கிலே அந்த நூல் விற்பனையாகி கொண்டிருக்கிறது என்பதனை இங்கு இருக்கின்றவர்கள் மறந்துவிடக்கூடாது. திரைப்பட பாடலை சொன்னார். திரைப்படத்தில் இன்னைக்கு யார் திரைப்பட பாடலை, அந்த காலத்து பாடலாம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாது, இந்த காலத்து பாடல்கள்லாம் பெரியவர்களுக்கு புரியாது. என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது, டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறாங்களே தவிர ஏதாவது ஒரு வார்த்தை புரிகிறதா என்றால் புரியாது. அதே நேரத்தில் வசனம் கேட்பார். நல்ல ஒரு அருமையான ஒரு முத்தாய்ப்பான வாசமாக சொன்னாங்க. திரைப்பட பாடல்ல பழைய பாடல் இவனுக்கு புரியாது, அவனுக்கு சரியா விரும்ப மாட்டான். ஏன்னா புதிய பாடல் நமக்கு விளங்காது கவிதையில. ஆனா வசனம் அப்படி இல்லை. ஒரு வேதம் புதுதுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த சின்ன பையன், அந்த நடிகர் சத்யராஜ் பாலதேவர் வருவார். அவனை வளர்த்துக்கிறதுக்காக கொண்டு போகிறார். அந்த நதியை கடந்து வரணும். என்னடா பாலதேவர்கிட்டையே நீ விளையாடுறியா என்பது போல் அவர் கேட்பார். உடனே இந்த பையன் கேட்பான், உங்கள் பேர் என்ன? பார்த்தியா, இதுதானே குசும்புங்கிறது. என்னுடைய பேர் பாலதேவர். பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க வாங்கின பட்டமா? செவிட்டில் அறிவது போல இல்லை, கண்டத்தில் அரைகிற மாதிரி காமிப்பாரு. ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். கல்யாணிக்காக பராசக்தி அண்ணன் பேசுகின்ற, பராசக்தி பேசுகின்ற வசனம் இது. நடுவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை வசனங்கள். நீங்களே சொன்னீர்களே, மனோகரா உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தந்தையே, அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள் என்று. இந்த மாதிரி எத்தனை வசனங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வருகின்ற வசனம் தெரியாதா? உன் மீது குற்றம் சுமட்டுகிறேன் என்னவென்று என்று கட்டபொம்மன் கேட்பார். எண்ணிக்கையில் அடங்காத குற்றம் அப்படிம்பார். எண்ணிக்கை தெரியாத குற்றமா? நீ உன்னுடைய விளைநிலத்திற்காக கிஸ்டை கட்டவில்லை, அதில் விளைகின்ற பொருட்களுக்காக திரைப்பொருளை செலுத்தவில்லை, என்னை வந்து பார்க்கவில்லை, நீ வசூலித்த வரியையும் கொடுக்கவில்லை, அதற்கான வட்டியும் தரவில்லை அப்படின்னு ஜாக்சன் துரை சொல்வார். வரி, திரை, கிஸ்தி, வரி, வட்டி, மானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, எங்கள் வயலிலே நீர் நிறைய கண்டாயா, கஞ்சி கலையம் சுமந்தாயா, கொஞ்சு விளையாடும் எங்கள் குல மகளுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா, உனக்கு எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி, வரி என்னுங்கள்? இதையெல்லாம் கேட்டால் எங்கள் மேலை நாட்டு டாக்டர் ரூம் போட்டு உட்கார்ந்து படிச்சிருக்கீங்களாமா? நடுவர் அவர்களே, இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப புகழ்பெற்ற வசனங்கள். எவ்வளவு எளிதாக போய் சேர்ந்திருக்கின்றன பாருங்கள். சத்யராஜிலே ஒரு மேடையில் சொல்கிற போது எனக்கு பிடித்தமான வசனம் எது என்று சொன்னால் இதுதான் என்று நடித்து காட்டினார். அமெரிக்காவிலே நாம் சிகாகோவுக்கு சென்றிருந்த நேரத்திலே ரொம்ப அருமையாக அந்த வசனத்தை பேசி நடித்து காட்டியது உங்களுடைய நினைவில்லையா? இன்றைக்கு எந்த நடிகராக இருந்தாலும் சரி அந்த வசனத்தை மறந்துவிட்டு அவர்கள் இனி இருக்க முடியுமா? ஏதாவது ஒன்று சொன்னால், திரைப்படம் என்று சொன்னால், வசனம் என்று வந்தால் நிச்சயமாக இந்த வசனத்தை சொல்லாத நடிகர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டதே இல்லையா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அண்ணா சொன்ன வசனம். அதே போல ஒரு இடத்துல நிலையும் நினைப்பும் என்ற புத்தகத்தில் எழுதியிருப்பார். நான் ஏழை மக்கள் எப்படி இருக்கின்றார்கள், மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காக அவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். என்ன வசனம் தெரியுமா? அவன் உழுது கொண்டிருக்கின்றவனை பார்த்து கேட்டேன், அமெரிக்காவின் தலைநகர் எது தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது என்றான். ரஷ்யாவின் தலைநகர் எது என்று கேட்டேன்.
தெரியாது என்றான். இங்கிலாந்தின் தலைநகர் எது என்று கேட்டேன், தெரியாது என்றான். இந்தியாவின் தலைநகர் எது என்று கேட்டேன், அதற்கும் தெரியாது என்றான். அது சரி, யமனுடைய வாகனம் எது தெரியுமா என்று கேட்டேன். அதாங்க எருமகடா என்றான் வேகமாக. இதுதான் மக்களுடைய நிலை. மக்கள் மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களே தவிர எந்த ஒன்றை அறிய வேண்டுமோ அதை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அறிஞர் அண்ணா பேசிய வசனம், உரை, நடை என்பது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பாரதியாக இருந்தாலும் சரி, பாரதிதாசனாக இருந்தாலும் சரி, கவிமணியாக இருந்தாலும் சரி, மூவா அருமையாக சொல்வார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாதியே இல்லை என்று சொன்னார்களே, அவர் சொல்வார் சாதி இரண்டொழிய வேறில்லை. அவையார் சொன்னார் இட்டார் பெரியோர் இடாதார் எளிகுலத்தோர், 2 சாதி அவர் சொன்னார். உணவு இடுகின்றவர்கள் ஒரு சாதி, இடாதவர்கள் மற்றொரு சாதி, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்றைக்கு கேட்டால் சாதிகள் ஒழிய வேறில்லை என்றுதான் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை, அது ஏன் சாதி, என் சாதி அல்லாத பிற சாதி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நடுவர் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். மூவா அவர்கள் ஒரு திருமணத்தை, நீ திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு நீ என்ன சாதி என்று சிந்தித்துப்பார். அவரும் சாதியை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு சாதி, எப்படியும் வாழலாம் என்று நினைக்கின்றவர்கள் மற்றொரு சாதி. இதில் நீ எந்த சாதி, அந்த பெண் என்ன சாதி, உன்னுடைய சாதியை சார்ந்தவளாக பார்த்து நீ திருமணம் செய்து கொள் என்று அங்கேயும் ஒரு கொள்கையை வகுக்கிறார் என்று சொன்னால், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இங்கே வரவில்லையா? நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும். எடுத்து காட்டுகிறார் தன்னுடைய உரைநடையிலே என்று சொன்னால், எல்லாருமே பார்க்கின்ற போது உரைநடையிலையும் சிறப்பான கருத்துக்கள் உள்ளன. ஓடினாள் என்று சொல்கிற போது கவிதை நயம்பட நல்ல தெளிவாக, நல்ல செறிவாக சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன, உரைநடையில் இருக்கின்றன. ராபி சேதுப்பிள்ளையனுடைய உரைநடையை படித்து பாருங்கள், அப்பொழுது தெரியும் உரைநடை எவ்வளவு வளம் நிறைந்த ஒன்று என்று, எவ்வளவு கருத்து நயம் செறிந்தது என்று உங்களுக்கு தெரியும். நடுவர் அவர்களே, ஒரு காலத்திலே கவிதைகள் மிக சிறப்பாக போற்றப்பட்டு இன்றும் போற்றப்பட்டு வருகின்றன, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே அவர் சொன்னது போல ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த கவிதையை மக்களிடையே எளிதில் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த உரைநடை வடிவத்தை அவர்கள் எப்பொழுது கையாள தொடங்கினார்களோ அப்பொழுதே உரைநடை வளரத் தொடங்கிவிட்டது, மக்களை பெரிதும் ஈர்க்க தொடங்கிவிட்டது. அதனால்தான் இத்தனை வகைகளாக இந்த உரைநடை நாவலாக, சிறுகதையாக, நாடகமாக, குறுங்கதையாக, குறுநாவலாக, எத்தனை அறிவியல் தமிழாக, கணினி தமிழாக என்று வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால், கருத்தை பெரிதும் ஈர்ப்பது கவிதையை விட உரைநடையே என்று எங்கள் அணிக்கு நீங்கள் சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கருத்தை பெரிதும் என்று போட்டிருக்கிறார்கள். கருத்தை கவர்வது வேண்டுமானால் கவிதையாக இருக்கலாம், பெரிதும் ஈர்ப்பது என்று சொன்னால் அது உரைநடையே என்ற என்னுடைய வாதத்தை வைத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த அம்மாவும் 14 செய்தி சொல்லியிருக்காங்க. இவர் எவ்வளோ 14 செய்தியை சொல்லியிருக்காரோ, டாக்டர் நிர்மலாவும் 14 செய்தி சொல்லியிருக்காங்க. இவருக்கு தேவையாது. முதல்ல வந்தது என்ன, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு வேலை சொல்கிறதா இல்லையா? முதல்ல வந்தது எதுனா கேள்வி, பெரிதும் ஈர்ப்பதுன்னு கேள்வி. இவர் கருத்துக்கு அகராதியை பார்த்து 3 விளக்கத்தை சொன்னால் போதுமா? அதில் இவரை என்னென்னு கேட்டால், இப்போ கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு, பாரதியார் எழுதியிருக்காரு, பாரதிதாசன் எழுதியிருக்காருன்னா தோசை திருப்புற மாதிரி திருப்பிட்டாங்கல்ல. ஏன்னா உஜாலாவுக்கு ஏன் மாறினாங்க? உஜாலாவுக்கு மாறுற மாதிரி கவிதை எழுதிட்டு கவிதையில் சொல்ல முடியலை, உரைநடைக்கு வந்துட்டாங்க. மரபு கவிதையில் சொல்லலை, வசன கவிதைக்கு வந்துட்டாங்க. அது முடியலை, புது கவிதைக்கு வந்துட்டாங்க. அதுவும் முடியலை, ஹைக்கு கவிதைக்கு வந்துட்டாங்கன்னா மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ அதை எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? இவர் 3 ரொம்ப யோசித்து 3 மகா வாக்கியங்களை சொன்னால் அதையும் அருமையாக மறுத்துட்டாங்க. இது கல்வெட்டு மாதிரி பதியலையா? உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், உள்ளம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம், உயிர் பிறருக்கு உதவியாக வாழ்வது 3வது இன்பம்னு சொன்னால் பதியலையா? இது ஆழமாக பதியலையான்னு அருமையாக கேட்டிருக்காங்க. இன்றைக்கி சிக்கல் எங்கே இருக்குமா? புயலின் மையம் எங்கே இருக்குது தெரியுமா? ராமசாமியை நோக்கி இருக்கு.
இன்னைக்கு வானிலை அறிவிப்பின்படி ரொம்ப கடுமையான ஒரு சோதனைக்கு யார் ஆளாயிருக்கேன்னா நம்முடைய ராமசாமி ஐயா. வாங்க இன்னைக்கு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. புத்தக கண்காட்சியின் இன்றைய பட்டிமன்ற அரங்கில் நடுவலாக பொறுப்பேற்றிருக்கிற நாடறிந்த நாவன்மையும் நயமார் பேனாவன்மையும் கைவரப்பெற்ற பேராசிரியர் மோகன் அவர்களே, அவர்களின் படைப்புகளுக்கு பெரிதும் தகவல்களை திரட்டி ஆதாரபூர்வமாக இலக்கிய களத்திலே வெற்றி பெற செய்கின்ற, எதிரணியிலே பேசி சென்றாலும் கூட என் மரியாதைக்குரிய நிர்மலா மோகன் அவர்களே, கவிஞர் கண்ணதாசனை பற்றி எழுதியே தன்னை ஒரு இலக்கிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக் கொண்ட ராஜேந்திர பாபு அவர்களே, இறையடியான் என்ற ஒரு கவிஞர் புதுச்சேரியில் சாய்மரைக்காருடைய அண்ணன் காரை இறையடியான் இளமையிலே கவிதை மூலமாகத்தான் இவரை வளர்த்தார். இன்று 120 நூல்களுக்கு மேல் படைப்பாளியாக விளங்கக்கூடிய வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு உரைநடையை கேட்டு அவர் வளரவில்லை. அவர்களுக்கெல்லாம் என் வணக்கம். சங்ககாலம் தொட்டு இன்று வரை கவிதை அரங்கிலே ஒலிக்கிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்ட அறிஞர்கள் அலங்கரிக்கிற மேடை எது? கவிதைகளிலே தான் தன் உணர்ச்சியை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற அறிவார்ந்த அவை. நல்ல தலைப்பு. ஒரு புத்தக கண்காட்சிக்கு இதைவிட பொருத்தமான தலைப்பை தர முடியாது. படைப்பாளி, இலக்கியம், எழுத்து, பதிப்பு, மக்களிடம் வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பது, இதனால் தமிழை மொழியை வளர்ப்பது என்ற இலக்கு நிறைவேறுவதற்கு பொருத்தமான தலைப்பு. இனி நேரடியாக என் வாதங்களுக்கே வருகிறேன். நிர்மலா மோகன் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். நீங்கள் பேசிய வசனமெல்லாம் இளமை காலத்தில் நான் பேசியதுதான். ஆனால் கப்பலோட்டிய தமிழன் ஒரு படம் வந்தது அல்லவா? அதற்கு வசனம் எழுதி எஸ்.டி. சுந்தரம் என்று தெரியும் அல்லவா? தேசிய போராட்ட வீரர் என்று தெரியும் அல்லவா? அந்த எஸ்.டி. சுந்தரம் எழுதினார் பாரதிதாசனை பற்றி. ஆழத்து முத்தமிழை அள்ளி வரும் ஒரு கவிதை, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் ஒரு கவிதை, செத்திருந்த கவி உலகில் சேர்ந்த உயிர் தமிழ் கங்கை, புத்தமுத குயில் நாதம், பூத்தையடில் வைகரையில் குத்தகைக்கு பாடாமல் குறிக்கோளை பாடியவன், செத்திருந்த கவி உலகில் புத்துயிர் தந்தவன் என்று பாரதிதாசன் எஸ்.டி. சுந்தரன் எழுதினார். கவிஞர். அவர் எழுதிய கவிஞன் கனவு என்ற நாடகத்தை வைத்துத்தான் சக்தி கிருஷ்ணசாமி போன்றவர்கள் டிகேஎஸ் நாடக மன்றத்தில் இருந்து வசனங்களை எழுதினார்கள். அந்த உயிர்ப்பு அன்றைய மற்ற படங்களிலே இல்லை. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இன்று திரைப்படங்கள் 40 ஆண்டு காலமாக வசனங்களும் காதில் விழவில்லை. ராமசாமி ஐயா அவர்களே, ராஜேந்திர பாபு அவர்களே, செக்கிழுத்த செம்மல் கடைசியாக கேட்க விரும்பியது எது தெரியுமா? எந்த பாடலை கேட்க விரும்பினார் தெரியுமா? சொல்லுங்க. பாரதியாருடைய என்று தனி. நான் சொல்றேன், பாரதியாருடைய பாடல். மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடலை கேட்க விரும்பினார். ஒரு செய்தி சொல்லுகிறேன். விடுதலை போராட்ட காலமாகட்டும், அண்மை காலங்களில் உரைநடையில் பேசுபவர்களாக இருக்கட்டும், மக்களிடம் நேரையாக கருத்தில் உள்ளங்களிலே சிந்தனைகள் பதிர்வது இல்லை. விடுதலை போராட்ட காலத்தில் எத்தனையோ சொற்பொழிவாளர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக உரையாற்றினார்கள். பாரதியார் போன்ற கவிஞர் பாடல்களை மேற்கோளி காட்டித்தான் உணர்ச்சியை தூண்ட முடிந்தது, மக்களை ஓரணியில் சேர்க்க முடிந்தது. பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் பாவேந்தர் பாடலை காட்டித்தான் நான் உங்களுக்காக பேசுகிறேன் என்று கவிதைகளை சொல்லித்தான் இடம்பெற்றார்கள். பொது உடைமைவாதிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடலை சொல்லாமல் நான் பேசியது உங்களுக்காக என்று மக்களிடம் சொல்ல முடியாது. கவிதைகள் தான் மக்களை இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிற என் வறுமை, என் பசி, என் கொடுமை, என் இயலாமை, என் ஏழ்மை என்று கவிதை நெஞ்சை தொட்ட பிறகுதான் அவர்கள் இலக்கியத்தின் பக்கம் வந்தார்கள், பேச்சாளர் பக்கம் வந்தார்கள். வெறும் கைதட்டி போவிட்டு வரவில்லை. இந்த பாடல்கள் தான் கொடி தூக்க வைத்தன, இந்த பாடல்கள் தான் கோஷங்கள் போட வைத்தன. உரைநடை புரிஞ்சுக்கிற கூட்டம் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? இன்றைக்கு நான் கேள்வி கேட்கிறேன்.
உரைநடையை படித்து புரிந்து கொள்பவர்களை விட பாட்டு ஓசை வழியாக காதில் விழுகிற பொழுது உணர்ச்சி வருகிறது அல்லவா? நாம் இருவர்னு ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்தின் வசனம் யாருக்கும் தெரியாது. அதில் வந்தது பூரா பாரதியார் தேசபக்தி பாடல்கள். அந்த பாடல்கள் தான் அந்த படத்தின் மைய கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. இது போகட்டும், இந்த அம்மா சொன்னதுக்காக இந்த விளக்கங்களை சொன்னேன். கவிதை என்பது ஒரு போர்வாள், வசனம் என்பது அமைதியாக இருந்து எப்பொழுது யார் கூட திண்ணையில கூட பேசிக் கொண்டிருக்கலாம் உரைநடையை. ஜெயகாந்தன் கவிதையில் ஈர்க்கப்பட்ட பிறகுதான் கதையெல்லாம் எழுத வந்தார். அவர் பாராட்டாத தமிழ் கவிஞர்களே கிடையாதுங்க. ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பாரதி தமிழ் அமரத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னான். எதை வச்சு சொன்னா? உரைநடையை வச்சா. திருக்குறளின் ஆழமும் பொருளும் உறுதியும் கண்டும் சிலப்பதிகார செய்யுள கருதியும் கம்பன் என்றொரு மாறுடன் எல்லையொன்று என்பேன் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டியதால் தமிழர் சாதி அமரத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னான். உரைநடை வச்சா சொன்னா அவனுக்கு உரைநடையும் வரும். ஆனால் கவிதை தான் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்று அவனுக்கு தெரியும். கண்ணதாசன் வசனம் எழுதினா கூட கவித்துவம் இருக்குங்க. அதனால தான் சாகித்ய அகாடமியில் நாவலுக்கு பரிசு கிடைச்சதுன்னு சொன்னா கவித்துவம் நிறைந்த ஒரு படைப்பு அது. மேத்தா கவிஞர் தானே, அவர் நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சது ஒரு நாவலுக்கு. ஆனால் கவிஞர் என்பதால் கவித்துவம் நிறைந்த நடைக்காக அது அங்கீகரிக்கப்பட்டது. எனவே விருதுகள் வந்து சேர்வது கவிஞர்களுடைய கவித்துவத்திற்கு தானே தவிர உரைநடைக்காக எழுதியவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், மதிக்கிறேன். உங்களைப் போல நானும் ஒன்று சேர்றேன். பேராசிரியர் மோகன் 140 புத்தகம் எழுதியிருக்கிறாருங்க. நிர்மலா மோகன் துணை இல்லாமல் எழுத முடியாது. உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்று கேட்குறேன், நீங்கள் எழுதிய ஆய்வு நூல்களில் 80 விழுக்காடு கவிதைகளை மையமாக வைத்துத்தான், அதிலிருந்து எடுத்துதான் நீங்க உரைநடையில கொடுத்திருக்கிறீங்க. ஒரு ஆள் புத்தகத்தை படிக்கிறார். 20% உரைநடை பத்தி எழுதியிருக்கிறீங்க. மூவாவை பத்தி, ராபி சேதுப்பிள்ளை பத்தி. மறுக்க முடியுமா? ஏன் சொல்லுகிறேன் என்றால், சிலப்பதிகாரம் இல்லை என்றால், புறநானூறு இல்லை. ஒன்று சொல்லுகிறேன், இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சொல்லுகிறோம் என்றால் எதற்காக? நம் இனம், நம் மொழி, நம் பண்பாடு, நம் வாழ்வியல் நெறி, உலகத்திற்கு முன்னால் எப்படி உயர்ந்து நிற்கிறோம் என்பதை காட்டுவது சங்ககால இலக்கியங்கள் தானே. அதை விட்டுவிட்டு எந்த செய்தி நீங்க தமிழர்களுக்கு சொல்ல போகிறீர்கள்? எந்த தமிழை காக்கப் போகிறீர்கள்? எந்த தமிழ் மரபை போற்றப் போகிறீர்கள்? உரைநடையில் சொல்வதற்கு உங்களுக்கு நீங்கள் மக்களிடம் அறிவு வேட்கையும் சிந்தனை விருப்பமும் கொண்டவர்களுக்கு உரைநடை கொண்டு சேர்க்கிறது. உண்மைதான். எதை கொண்டு சேர்க்கிறது? இந்த அறிவு விருந்து படைக்கிறீர்கள் உரைநடை மூலமாக. ஏற்கனவே கவிதை இலக்கியங்களில் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வைத்திருக்கிற சுவையை பொருளை கொண்டு சேர்க்கிறீர்கள். இதுதான் உங்க வேலை. தபால்காரன் வேலை தான் உங்க வேலை. மறந்து விடாதீர்கள். சாய் மரிக்கர் அழகா சொன்னார் எத்தனையோ செய்திகளை. நான் என்னுடைய கவிதை பார்வைக்கே வருகிறேன். புறநானூறு கலித்தொகையில் ஒரு பாடல், வள்ளுவர் பண்புடைமை, அறிவுடைமை, இல்லற பாங்கு, விருந்தோம்பல் எத்தனை சொல்றாரோ, தலைவன் தலைவி காதலை பற்றி தூய்மை எவ்வளவு, அத்தனையும் ஒரே பாடல், கலித்தொகை பாடல். ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புலந்தாரை பிரியாமை என்றெல்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு பாடல்ல எத்தனை அறங்கள் பேசப்படுது தெரியுமா? 4 அதிகாரங்கள் இந்த ஒரு பாடலிலேயே பேசப்படுகின்றன. நடைமுறை கவிதைக்கே வருவோம். கண்ணதாசனை பற்றி நிறைய சொன்னீங்க. ஒரு கவிதை, இன்றைய காலம் போராடுகிற மக்களுக்கு எது நம் உரிமை, எங்கே நாம் கடமை செய்ய வேண்டும், எதை நாம் பெற வேண்டும், எதை இழந்திருக்கணும், தெளிவு வர வேண்டாமா? கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதினார், நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே, நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சமநீதிக்கு போர்ப்படை சேர்ப்போம். இந்த வார்த்தை உரைநடையில் சொல்லி உங்களால் மக்களை ஈர்க்க முடியுமா? இன்னொன்று எழுதுறார் பாருங்க, பசியால் புரட்சி வரும், பாமரர்கள் சேர்ந்து எழுந்தால் அசையாத மாளிகையும் ஆடி பொடியாகிவிடும்னா. இந்த வர்க்க புரட்சியை ஒரு 2 வரியில சொல்லி அந்த பாடிய பாடல் தான், அந்த கவிதை வரிகள் தான் கிளர்ச்சியை தூண்டுகின்றன. உரைநடையை படித்தவங்க படிப்பாங்க, உண்மைதான். படித்தவங்களை எத்தனை பேர் உரைநடையை மதிக்கிறாங்க? நீங்கள் மூவாவின் விழாவின் போடுங்க, நம்ம 10 பேர் தான் உட்காந்துருப்போம். கவிஞர் கண்ணதாசன் விழா, வாலி விழா, காமராசன் விழா, அப்துல் ரஹ்மான் விழான்னு போடுங்க, ஒரு 50 பேர் 100 பேர் அது கண்டிப்பாக வருவாங்க. அதையே 2ம் கலந்ததாக போடுங்கள், இன்னும் 500 பேர் கூட வருவார்கள். காரணம் என்ன? இவர்கள் சொல்லுவதிலே இலக்கியம் பேசுவதற்கு கேட்பது நோக்கம் அல்ல,
வாழ்க்கையை புரிய வைக்கிறார்கள் என்று புரிய வைப்பது கவிதை தான். தாரா பாரதி அவர் நான் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அண்மை காலத்தில் மாபெரும் கவிஞன் ஏன் நினைக்கிறேன்னு கேட்டால், முற்போக்கு சிந்தனையாளன், பகுத்தறிவு சிந்தனையாளன், ஆனாலும் பழமையும் தேசியத்தையும் தூய்மையையும் புறக்கணிக்காதவர். அவர் எழுதுகிறார் ஒரு பாட்டு, அனைத்துக்கும் ஊற்றுமொழி தமிழ்தானே, வேற்றுமொழி அனைத்துக்கும் விதைமொழி தமிழ்தானே. இந்த தமிழ் உணர்வை உரைநடையில் சொல்லி உங்களால் விளக்க முடியுமா? அரசியல் கோமாளித்தனத்தை எவ்வளவு எளிமையா சாடுறாரு பாருங்க. விற்பதற்கென்றே கட்சியை தொடங்கும் வேடிக்கை இங்கு வாடிக்கை. நிற்கும் இவன் ஒரு கட்சிக்குள், இவன் நிழல் வேறொரு கட்சிக்குள். நடக்குதா இல்லையா? சுட்டரிக்கிற வார்த்தையை மேடையிலே முழங்கினார்களா, கவிதையிலே வடித்து தந்திருக்கிறார்கள். ஒரு பாடல் எழுதுறாரு பாருங்க, இது இந்த நாட்டுக்கு தேவை. சமய போறையா, மற்றவர்களை மதிக்கிற பண்பா, எல்லாம் சொல்லியாச்சு. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை அவசர ஒரு சந்தர்ப்பவாதம் உண்மைக்கு திரை போட்ட காலம் இது. அதில் உண்மையை புரிய வைப்பது மிக கடினம். நீண்ட நடிய வசனம் எழுதி உரை நடிகை புரிய வைக்க முடியாது. இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுறார் பாருங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த கவிதையை வருகிற பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வட மாநிலத்தில் அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்து படிக்க இருக்கிறேன். இதிகாசங்கள் ஏணியாகி இங்கே வானம் இறங்கி வர, தெய்வம் இங்கே வந்து அவதாரம் எடுத்து படிக்கிறோம் இல்லையா? கீதையின் நாயகன் ஊதிய சங்கம் கிழக்கில் மேற்கே அழைத்து வர, தெய்வ வள்ளுவன் நெய் குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பன் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க ஒரு காலம் வர வேண்டும் சொல்றான் பாருங்க. அந்த காலம் வந்தால்தான் மொழியும் இனமும் வாழும், அதை சார்ந்திருக்கிற தேசமும் வாழ முடியும். கம்பன் எத்தனையோ செய்திகளை காவிய நாயத்து ஓமையோடும் அணிகளோடும் பாடினான். பாரதிதாசன் சொல்லுவார், நீ கவிதையை எழுதுவதற்கு முன்னால் கம்பனை முழுவதும் படித்து விட்டு வா என்பார். 4000 படித்து விட்டு வா என்பார். முற்போக்குவாதியான பகுத்தறிவுவாதியான பாவேந்தருக்கு என்றைக்காவது சமய இலக்கியங்கள் தமிழிலே பகமை இருந்திருக்கிறதா? ஊற்றெடுத்த தமிழை உணர்ந்திருக்கிறார் அவர். நிறைய சொல்லலாம். ஒரு ஏழை மனிதனுடைய வேதனையை கம்பதாசன் எழுதுறான் ஒரு பாட்டு பாருங்க. மழை இளைப்பாரிட குட்டை உண்டு, கொடு மனது இளைப்பாரிட எண்ணம் உண்டு, நெருப்பு அழல் இளைப்பாரிட நீரும் உண்டு, எங்கள் ஆசை இளைப்பார உண்டோ, நதி இளைப்பாரிட கடல் உண்டு ஆழி உண்டு, கொடும் நஞ்சினை பாரிட இளைப்பாரிட மருந்தும் உண்டு, கதிர் இளைப்பார இரவும் உண்டு, எங்கள் கவலை இளைப்பார காலம் உண்டோ. அதைத்தான் ஜீவானந்தா எழுதினார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழு குடைத்தோமடா என் தோடனே பசையற்று போனோமடா. ஜீவானந்த பேச்சு யாருக்கும் ஞாபகம் இல்லை, இந்த கவிதை எல்லாருக்கும் தெரியும். 2 நிமிடங்கள் சொல்ல வேண்டிய சார். ஜீவாவுடைய நினைவு நாள். ஒரே வார்த்தை. கண்ணதாசன் எழுதினார், கவிஞனுக்கு இலக்கணம் கொடுத்தார். கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், பொன்னின் விலைமிகு பொருள் என் பொருளே, புகழ் வருமாயின் புகழ்வதன் வேலை, இகழ் வருமாயின் எதிர்ப்பதன் வேலை, பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பொருளுக்கும் நான் விலை போக மாட்டேன்லாம் எழுதினார் இல்லையா அவரு. அந்த நெஞ்சுரம் கவிஞர்களுக்கு வேண்டும் என்று தான் எழுதினார். அவர் ஒரு புரட்சி, அவருக்கு தான் யாருங்கிறத சொன்னார். நான் இறந்த பின்னாலும் என் கவிதை வாழும், காலம் என்னை கவிஞனாக தீர்ப்பு கொள்ளும், எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார் பாருங்க. இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஏன் சொன்னார் தெரியுமா? பாரதி சொன்ன வார்த்தை இது, பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் என்று. இப்படி கவிஞர் பரம்பரை தொடர்ந்து கொண்டு வருகிறது. இன்றும் ஏடுகளில் கவிதை உறவு பற்றி சொன்னாங்க. கவிதைக்காக ஒரு உறவு வைத்துக் கொண்டு இலக்கியத்துக்கு பாலம் அமைக்கிற உணர்வு கவிஞனுக்குத்தான் வந்திருக்கிறது. அவர் ஒரு எளிய கவிதை எழுதினார். நெல்லை முத்தினுடைய கவிதையை சொல்லணும், அதுவும் எழுதி வச்சிருக்கிறார். ஏர்வாடினுடைய ஒரு வரி, நான் எல்லாவற்றையும் தொலைத்திருக்கிறேன், ஆனால் எப்படியோ தேடி கண்டுபிடித்திருக்கிறேன். என்னை இழந்து விட்டால் என்னை நான் எப்படி தேடுவது? என்ன அர்த்தம்? நீ யார்? எதற்காக இந்த பெண்ணிலே பிறந்திருக்கிறாய்?
எந்த லட்சியத்தை நீ இழந்திருக்கிறாய், அதற்காக ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்று நினைத்துப்பார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நிறைய சொல்லலாம், வாய்ப்பில்லை என்பதால் நேரத்தை சுருக்கி கொண்டு நிறைவாக ஒரு தொகுப்பை சொல்லிவிடுகிறேன். ஒரு அவலமான ஒரு காட்சி, சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும் மேடையில், ஆனால் சொல்லிடுறேன். நான் காமராசன் பற்றி சொல்லாமல் நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, கவிதை உலகின் பிரம்மா. இந்த ஆனா பெண்ணானு இல்லாத ஒரு நிலையில் இருக்குல்ல, அது பாட்டு கொண்டு எழுதுறாரு. காலமழை தூறலிலே களையாய் பிறப்படுத்தோம், தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம், நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள், குழந்தையின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை, நாங்கள் பசியின் குழந்தைகள். ஒரு பேச முடியாத ஜீவனுடைய ஆத்மாவை எதிரொலிக்கிற சக்தி கவிதைக்குத்தான் இருக்கிறது. இதைத்தான் எங்கள் எஸ்டி சுந்தரம் சொன்னார். அதில் தான் முடிக்க போறேன். கவிதையினுடைய சக்தி என்ன, கவிஞனுடைய ஆற்றல் என்ன? தூங்கிவிட்ட சமுதாய கூடத்தில் விழிப்புள்ள ஒரு மனிதன் தன் மக்களுக்காக ஏங்கி காணும் ஒரு கனவுதான் கவிதை. நிகழ்கால மருத்துவம், கடந்த கால கணக்கு, துயில் எழுப்பும் பூபாலம், துயர் நீக்கும் மோகனம். கவிதை வில்லிலிருந்து புறப்படும் அம்பு, மலையிலிருந்து விழும் அருவி, சொல்லிலிருந்து புறப்படும் பொருள். இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு கவிஞனின் வார்த்தையும் தலைமுறையை உருவாக்கும் என்று நம்புவார்கள். உறைந்து உளுத்து போன உள்ளங்களில் கூட ஊடுருவி பாய்ந்து ஏதோ ஒரு இயக்கத்தை முடுக்கிவிடக்கூடிய சக்தி கவிதைக்குத்தான் உண்டு. உங்கள் தசைகளுக்கு கொஞ்சம் தன்மான பயிற்சி கொடு, திசைகளை திருத்து, தேசத்தை புதிதாக்கு என்று சொன்னதெல்லாம் போக, இறைவாக கவிக்கோ சொன்ன ஒரு கவியை சொல்லாவிட்டால் என் மனம் அமைதி அடையாது. கவிக்கோ சொல்லுகிறார், எத்தனையோ சிலப்பதிகாரத்தை 4 வரையில் சொன்னார். நீங்க தான் அது உங்க வாயால் சொல்லணும். அது சிலப்பதிகாரம் மட்டும்தாங்க 3 வரியில காவியம் என்னன்னு சொல்லிட்டு, சிலப்பதிகாரம் முழுமையும் 4 வரியில் வந்துருச்சு. கண்ணகி வழக்கு உங்களுக்கு தெரியும், அதான் பிரதானம். யானோ அரசன் வழக்கு, யானே கல்வன் தீர்ப்பு, கெடுகையின் ஆயுள் தீர்ப்பு. யானோ அரசன் வழக்கு, யானே கல்வன் தீர்ப்பு, கெடுகையின் ஆயுள் தண்டனை. 3 வரையில் சிலப்பதிகாரம் முடிஞ்சு போச்சு. ஐயா, சிலப்பதிகாரம் என்ற ஒரு காப்பியம் இல்லை என்றால் தமிழின் முதல் காப்பியம் மாறுதட்டி கொள்ளுகிறீர்களே. சேர சோழ பாண்டியர்கள் தங்களுக்குள் போரிட்டாலும் கண்ணகிக்கு சிலை எடுக்க, வடநாட்டிற்கு படிவம் எடுக்க, கல்லெடுக்க சென்ற பொழுது 3 வேந்தர் சின்னத்தையும் பொறித்து அனுப்பினானே. அந்த ஒற்றுமை உணர்வை இலக்கியங்கள் தான் காட்டுகின்றன. வாழும் இலக்கியம் உரைநடை ரொம்ப மதிக்கிறவனா, ஆனால் உரைநடையை படித்து புரிந்து கொள்வதை விட கவிதையை கேட்டு தெரிந்து கொள்வதும் உரைநடை அறிய வைக்கும், கவிதை தெளிய வைக்கும். உரைநடை பிரச்சனைகளை காட்டும், கவிதைகள் தீர்ப்பினுக்கான வழியை காட்டும். நன்றி, வணக்கம். பேச்சுன்னா இது இல்லை பேச்சு. திருவிக்கா பேசுனதை கேட்டுட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், இதுதானே ஐயா பேச்சு, இதுவையா பேச்சன் பேன்னாரு. அற்புதமான பேச்சு. மணி அடிக்க எனக்கு மனசு இல்லை, வேறு வழி இல்லை. ஏன்னா 9 இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார், அங்கிட்டு ஒருத்தர் இருக்கிறார். மாறி மாறி பார்த்தா 9க்குள்ளே முடிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சொடக்கு போட்டுல பேசுகிறாரு. தானா சேர்ந்த கூட்டம் பார்த்துட்டீங்களா? சொடக்கு போட்டு பேசுகிறார். சொடக்கு மேலே சொடக்கு போட்டு என்னங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துட்டாரு. கவிதைன்னா கவிதையில் என்ன எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா, இவங்க போர்வாளா இவங்க போஸ்ட் மாஸ்டரா, அதை மோனியோட சொல்கிறாரு. போர்வாள் போஸ்டாப்பா, நீங்கள் என்ன நாங்கள் சொன்னது நீங்கள் வந்து அஞ்சலில் சேர்க்குற மாதிரி வேணா கூரியர்னு வேணால் சேர்த்துங்க, தூதஞ்சல்னு வேணால் சேர்த்துங்க. என்ன பேச்சுங்க, எவ்வளவு சொல்கிறாரு, எத்தனை கருத்துக்களை சொல்கிறாரு. கம்பதாசன் லேசுப்பட்ட கவிஞனா, சூரியனும் ஒரு தொழிலாளின்னு சொன்னவன்ல. தாராபாரதி லேசுப்பட்ட கவிஞரா? வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று நம்பிக்கை ஊட்டிய கவிஞன் தாராபாரதி. தாராபாரதியை சொல்கிறாரு, கலித்தொகையை பேசுகிறாரு. எந்த ஒரு பெரிய உலா வந்து சிலப்பதிகாரத்தை சொல்லி அவர் பேசுகிற பேச்சு இன்னைக்கு என்ன, ஜெயகாந்தனை சொல்கிறாரு.
நான் எப்போவுமே வகுப்பில் சொல்கிறது ராமசாமி ஐயா, 3 சீயை படித்தா நீ வாழ்க்கையில் தமிழினுடைய அந்த உயர்வை அடையலாம். என்ன 3 சீனா? 1 மாப்போசி, 2வது வாவூசி, 3வது தீக்காசி. இந்த 3 சீயை மட்டும் நீ படித்தேன்னு சொன்னால் அந்த பொருள் உணர்ந்து படித்தா எங்கேயோ போயிடலாம். இவருக்கு பிறகு பேச முடியாது. நான் மட்டும் இந்த கட்சியில் இருந்தால் ஜனகணமன் இருக்கையா இருக்குங்கிறார வேறு வேலையை முடிச்சுட்டு போகலாம் பாருங்க. நாட்டு பணி சேர்க்க சொல்லிடலாம். ஆனால் ராஜேந்திர பாபு பலந்துன்னு கூட்ட போட்டவர். இவர் வாழ்க்கையில் அந்த நெப்போலியன் சொல்லுவார்ல, நெப்போலியனுடைய அகராதியில் முடியாதுங்கிற சொல்லே இல்லையா. ஒருத்தர் அகராதி வாங்கிட்டு வந்தார். இந்த டிக்ஷனரியில் அகராதிங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னாரு. உடனே சர்தார்ஜி ஜோக் படித்தார், நீ அகராதி வாங்குறப்பே பார்த்து வாங்கியிருக்கணும், இல்லாத ஏன் வாங்கிட்டு வரேன்னு. அது மாதிரி நம்முடைய ராஜேந்திர பாபுனுடைய அகராதியில் எதையுமே சமாளிக்கிற திறன்தான். வாங்க பாபு. குறிப்பே இல்லாமல் நினைவாற்றலோ. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, எனது அணியைச் சார்ந்த எதிரணியைச் சார்ந்த பேச்சாளர்களே, தென்னிந்திய விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற வானதி ராமு அவர்களே, கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இணையர் அவர்களே, அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய நெல்லை சு முத்து அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற சான்றோர்களே, இந்த 84 வயசில் இவ்வளோ சத்தம் போட்டு பேசியிருக்காரு. சத்தம் போட்டாவே சங்கதி இல்லைன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சங்கதி இருந்தால் சாதாரணமாகவே சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் பாதி எங்கள் பக்கம்தான் பேசியிருக்காரு. உண்மை. கண்ணதாசனுடைய கவிதையெல்லாம் சொல்லிவிட்டு கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது சேரமான் காதலி என்கின்ற நாவலுக்குன்னு சொல்லிட்டார். பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது பிசிராந்தியார் என்கின்ற நாடகத்துக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குங்க? ஏன் கொடுத்தாங்க? அதுக்கு அவ்வளோ வேணாங்க. 40வது ஆண்டு புத்தக கண்காட்சியின் முடிவில் ஒரு பட்டியல் கொடுத்தார்கள். இந்த புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்பனையான புத்தகங்கள் எது? ஒன்று கூட கவிதை கிடையாது. பொன்னியின் செல்வன், அர்த்தமுள்ள இந்து மதம், இவைகள் தான் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் கவிதையினுடைய சிறப்பையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள், அது யாரும் மறுக்கலை. திருக்குறள் மிக சிறப்பானது, அது யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அதற்கு பொழிப்புரை எழுதிய பிறகுதான் அது மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்தது. மூவாவதான் திருக்குறளை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்த்தவர். அவருடைய உரைதான் திருக்குறளுக்கு ஒரு பெரிய மரியாதையை வாங்கி கொடுத்தது. ரொம்ப அழகாக சொன்னார். நம்முடைய பேராசிரியர் அவர்கள் கவிதையை கேட்டே வளர்த்தவர். அதான் அவர் தானே சொன்னீங்க, கேட்டே வளர்ந்தவர் சொன்னார். ஒரு கவிதை புக்கு எழுதிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கவிதை புக்கு? எத்தனை கவிதை புக்கு எழுதிங்க? உரைநடை புக்கு ஏராளம். அவர் எழுதிய புத்தகங்கள் பெரும்பாலும் நான் கூட வாங்கினேன். ஒரு அருமையாக எழுதியிருக்கீங்க. இந்த பட்டிமன்ற நகைச்சுவை என்ற புத்தகத்தை நான் கூட வாங்கி படித்தேன். இவருடைய புத்தகங்கள் பெரும்பாலும் உரைநடையில் தான் இருக்கின்றன. இவர் என்னை பார்த்து கிண்டலா சொல்லியிருக்கார், கவிஞர்னு. இவர் பெரிய உரைநடை ஆசிரியர். இவர் கவிதையை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி மாற்றி பேசுவது என்பது இயல்புதான். இது ஒன்று சாதாரண விஷயம் அல்ல. நண்பர்களே, இந்த சமுதாயத்தில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று 2 வர்க்கத்தினரும் இருக்கிறார்கள். விவரம் அறிந்தவர்கள் விவரம் அறியாதவர்கள் என்று இருக்கிறார்கள். படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது கவிதை. படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று 2 பேருக்குமாக சேர்த்து புரியக்கூடியது உரைநடை. இந்த உரைநடைத்தான் நீ கவிதையை சொல்லுவது. அவர் கூட அழகா சொன்னார், மேடையிலே பேசுகின்ற பொழுது கவிதையை சொல்லித்தான் வளர்த்தார்கள் என்று. பேசுகின்ற பொழுது கவனிங்க, உரைநடை மூலமாகத்தான் கவிதையை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்க முடியுமே தவிர கவிதையை வெறும் கவிதையாக வளர்த்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது உரைநடை காலம். 1ஆம் நூற்றாண்டிலே இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை கவிதை காலம். 19ஆம் நூற்றாண்டிலே என்றைக்கு வள்ளலார் வந்தாரோ
என்றைக்கு வேதநாயகம் பிள்ளை வந்தாரோ, என்றைக்கு ஆறுமுக நாவலர் வந்தாரோ, அவர்களெல்லாம் உரைநடை எழுதத் தொடங்கினார்களோ, அன்றையிலிருந்து இந்த காலம் வரையிலே இருப்பொழுதெல்லாம் உரைநடை காலம்தான். புதினங்கள் தான் அதிகம் இருக்கின்றன, கட்டுரைகள் தான் அதிகம் இருக்கின்றன, நாவல்கள் தான் அதிகம் இருக்கின்றன. ஏனென்றால் அவைகள் தான் மக்களுடைய மனதை கவர்கின்றன. பத்திரிகைக்காரன் கொண்டு போய் ஒரு கவிதையை கொடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கவிதைலாம் வேணாம் சார், ஏதாவது கதையாக, சின்ன கதையாக கொடுங்க, ஏதாவது ஒரு கட்டுரையாக கொடுங்க. நீங்கள் சொன்ன கவிதையெல்லாம் அழகு, அந்த கவிதையை நாம் எல்லாம் மதிக்கின்றோம். ஆனால் மக்கள் மத்தியிலே கவிதைக்கு இன்றைக்கு மார்க்கெட் இல்லை. அதுதான் இப்போது பிரச்சனை. ஒரு காலத்திலே இருந்திருக்கலாம், இன்றைக்கு அது மார்க்கெட் இல்லை. உரைநடையில் பாருங்க, எதை சொன்னாலும் உரைநடையில் சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகு. நம்ம ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவர் ஒன்று அவருடைய உரைநடை இப்போ தான் படித்தேன், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நான் இருக்கிறேன், ஒரே வார்த்தை தான். இது எவ்வளோ சக்தி வாய்ந்த வார்த்தைங்க. கணவன் துன்பப்பட்டு வீட்டுக்கு வருகிற பொழுது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கணவனுக்கு ஒரு பெரிய தெம்பு வரும். ஒரு நண்பன் துயரத்திலும் சோகத்திலும் இருக்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் சொன்னால் அங்கு ஒரு தெம்பு வரும். நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை என்றால் அதே மனிதனுக்கு சோர்வும் சோகமும் தான் மிஞ்சும். ஆகவே இந்த நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை சொல், இது யாப்பு தேவையில்லை, இது ஆசிரியப்பா இல்லை, கலிப்பான்னு சொல்ல வேண்டியதில்லை, தலை தேவையில்லை, சீர் வேணாம், எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு ஒற்றை சொல் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த உரைநடை கவிதையை விட உயர்ந்த உரைநடை. அதுதான் அர்த்தம். இந்த ஒற்றை சொல். இப்போ நெல்லை சு முத்து அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கார். நான் ஒரு 25 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் தான், பாரதியாரை பற்றி ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தார் தினமணியில். மிக அழகாக சொல்லியிருப்பார். பாரதியினுடைய மொழிப்பற்றை பாரதிதாசன் எடுத்துக்கொண்டார். பாரதியினுடைய தேசிய சிந்தனையை நாமக்கல் கவிஞர் எடுத்துக்கொண்டார். பாரதியினுடைய கருணையை தேசியமணி கவிமணி எடுத்துக்கொண்டார். பாரதியினுடைய பொது உடைமை சிந்தனையை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எடுத்துக்கொண்டார். பாரதியினுடைய சக்தியை சாதுசு யோகியார் எடுத்துக்கொண்டார். பாரதியினுடைய ஆன்மீக வீரத்தை சுத்தானந்த பாரதியார் எடுத்துக்கொண்டார். பாரதியினுடைய கண்ணன் பாட்டை கண்ணதாசன் எடுத்துக்கொண்டார் என்று ஒரு அழகான பட்டியலை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பட்டியலை கவிதையில் கொடுக்க முடியாது, உங்களால் உரைநடையில் மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் அவர் சொன்னார், நம்முடைய நடுவர் அவர்கள் பேசும்போது நான் கூட கவனிக்கல அதை சரியா. ஏன்னா அவர் பேச்சில் எனக்கு முதல்ல இறைச்சல் தான் முதல்ல வந்தது, சங்கதி அப்புறம் தான் வந்தது. அவர் சொன்னார், அவர்கள் போர்வாள், நாங்கள் போர்வாள், போஸ்ட்மேன். வாரியார் ரொம்ப அழகாக சொன்னார், ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி இறைவனுக்கு போய் சேரும். இது எப்படின்றது உதாரணம் சொன்னார். ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு கடிதம் எழுதி அஞ்சல் எழுதுகிறீர்கள். அந்த அஞ்சலை கொண்டு போய் நேராக, உதாரணத்துக்கு நான் ஒரு அஞ்சல் எழுதி மதுரையில் இருக்கின்ற நடுவர் டாக்டர் மோகன் அவர்களுக்கு கொடுக்க அனுப்ப வேண்டும் என்றால் என்ன செய்வேன்? நேராக மதுரைக்கு போய் கையில் கொடுக்க போகிறேன், ஒரு போஸ்ட் பாக்ஸில் போடணும். ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டால் அது அவர் கையிலே போய் சேர்ந்துவிடும். அது மாதிரி ஏழைக்கு ஏழை என்கின்ற போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் கருணை என்ற கடிதத்தை போட்டீர்கள் என்று சொன்னால் அது கடவுளுக்கு போய் சேரும் என்று சொன்னவர் கிருபானந்த வாரியார். எவ்வளோ அழகாக அவர் இன்னொரு கருத்து சொன்னாருங்க. ஒருத்தர் சைவமா அசைவமான்றது எப்படி தீர்மானிப்பீங்க? சொல்றார், ஒரு ஆடு செத்து இருக்கு, கண்ணில் தண்ணி வந்தா சைவம், நாக்கில் தண்ணி வந்தா அசைவம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதை உங்க கவிதையால சொல்ல முடியுமா? நீங்க சொல்லி பாருங்க, எடுபடுமா? அது எடுபடாது. இந்த நேரத்தினுடைய அருமை, இதை ஒருத்தர் சொன்னார். ஒரு ஆண்டினுடைய அருமையை தேர்விலே தோற்று போன ஒருத்தரிடம் கேட்டு பாருங்கள்,
சொல்லுவான். ஒரு மாதத்தினுடைய அருமையை குறைப்பிரசவத்திலே குழந்தையை ஈன்றெடுத்த தாயிடம் கேட்டு பாருங்கள் சொல்லுவாள். ஒரு வாரத்தினுடைய அருமையை பத்திரிகை ஆசிரியரிடம் கேட்டு பாருங்கள் சொல்லுவார். ஒரு நாளினுடைய அருமையை தினக்கூலி பணியாளரிடம் கேட்டு பாருங்கள் சொல்லுவார். ஒரு மணி நேரத்தினுடைய அருமையை காதலித்து பாருங்கள் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமையை பஸ்ஸை தவறவிட்டவர்களுக்கு கேட்டு பாருங்கள் சொல்லுவார். ஒரு வினாடியினுடைய அருமையை விபத்திலே இருந்து தப்பித்தவருடன் கேளுங்கள் சொல்லுவார்கள். ஒரு மில்லி வினாடியினுடைய அருமையை ஒலிம்பிக்கிலே கேட்டு பாருங்கள், அதிலே தோற்று போனவனை கேட்டு பாருங்கள் சொல்லுவான். இப்படிலாம் அவங்க கவிதையில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மக்களிடம் போய் சேருமா? மக்களை நேரடியாக தொடுவது என்பது உரைநடைத்தான். அது மட்டுமல்ல, இந்த காலமே உரைநடை காலம்தான். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு அரிசியிலும் உங்களுடைய பேர் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இதை ஒருத்தர் வாக்கியமாக சொன்னாருங்க, அருமையாக சொல்லுவார். ஒவ்வொரு அரிசியிலும் பிறருடைய பெயரை எழுதி வைக்கின்ற இறைவன் விவசாயி. விவசாயியை பற்றி நீங்கள் சொன்ன எல்லா கவிதையை விட இந்த உரைநடை சிறப்பாக இல்லையா? ஒவ்வொரு அரிசியிலும் பிறருடைய பெயரை எழுதி வைக்கின்ற இறைவன் விவசாயி. எவ்வளோ அருமையாக உரைநடை சொல்லியிருக்கார் பாருங்க. எல்லா கவிஞர்களும் உரைநடைத்தான் எழுதியிருக்கார். பாரதியே என்ன செய்திருக்கார்? கவிதை எழுதி எழுதி வந்து கொண்டு கவிதையையே உரைநடையில் கொண்டு ஒரு ஆசைப்பட்டு தான் வசன கவிதை எழுதினார். பாரதி எழுதினார் வசன கவிதை. கவிதையை வசனமாக எழுதி பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டவன் பாரதி. எல்லா கவிஞர்களும் மிக சிறப்பாக உரைநடை எழுதக்கூடியவர்கள். அதிலும் என்னை மிகவும் கவர்ந்த கண்ணதாசனுடைய உரைநடை இருக்கிறது பாருங்கள். கண்ணதாசனுடைய உரைநடையை வாசிக்கின்ற பொழுது ஒரு மல்லிகைப்பூ கோட்டைக்குள்ளே வசிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு அருமையாக எழுதுவார். ஐயா அவர் கூட சொன்னார், அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின். ராணி சம்யுத்தான்னு ஒரு படத்துக்கு வசனம் எழுதினார். அதில் சம்யுத்தாவும் பிருதிவிராஜனும் 2 பேரும் பேசி கொண்டிருப்பார்கள். இந்த உரைநடையிலேயே சிலையடை விளையாடி இருக்கிற வசனம் அந்த வசனம். அந்த சம்யுத்தா சொல்லுவாள், இவர் போர்க்களத்துக்கு போக போகிறார். நீங்கள் வருகின்ற நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன். இது இவர் சொல்வார், போர்க்களத்திலும் உன்னை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன். கவிதையில் இல்லை, இது வசனத்திலேயே சொல் விளையாடி இருக்கார். இன்னொரு இடத்துல சொல்வார், முதல் எண்ணிக்கை கவுண்டிங், இரண்டாவது வரைக்கும் நினைப்பு, ட்ரெண்டிங். இதை இன்னொரு இடத்துல சொல்வார், மனிதனுக்கு எப்பொழுதுமே நல்லா இருக்கிறவர்களும் தன்னை பற்றி உணர்வதே இல்லை. இதை சொல்லுவார், உடலும் உள்ளமும் ரணமாகின்ற வரையில் உன்னை நீ அறிய மாட்டாய். நீ பிணமாகின்ற வரையில் பிறர் உன்னை அறிய மாட்டார்கள். செத்து போனாதானே நல்ல வேண்டாம், அது வரல எந்த அபிப்பிராயம் சொல்றது இல்லை இல்லையா? ஆக அதுதான் சொல்லுவார். எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. உடலும் உள்ளமும் ரணமாகின்ற வரையில் உன்னை நீ அறிய மாட்டாய், நீ பிணமாகின்ற வரையில் பிறர் உன்னை அறிய மாட்டார்கள். இப்படி மிக அழகான உரைநடையெல்லாம் எழுதி கொடுத்த பெருமை கவியரசு கண்ணதாசனுக்கு உண்டு. டைம் ஆகிடுச்சா? அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு அழகான உரைநடை சொன்னார். அந்த உரைநடை பாட்டாவே மாறுச்சு. இது பாருங்க, பாட்டு உரைநடைக்கு வரவில்லை, உரைநடையே பாட்டா மாறியது என்று சொன்னால் வேலைக்காரி படத்தில் அவர் எழுதினார் பாருங்கள், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, அதுதான் பின்னால் சினிமாவுக்கு பாட்டா, இந்த சினிமா வசனம் தான் பின்னால் இன்னொரு சினிமாவுக்கு பாட்டாக மாறியது. இப்படி உரைநடை என்பது பலமான ஒன்று. ஜெயகாந்தன் சொன்னார், சரஸ்வதியின் அருள் பெற்று அவருடைய கைப்பிடித்து நடந்து வருகின்ற எண்ணற்ற குழந்தைகளில் கடைசி புதல்வனாக வேண்டுமானால் நான் இருக்கின்றேன். எனக்கு பின்னால் இந்த லட்சுமி கை கட்டி கொண்டு வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும்,
என்று பேனா பிடித்தவன் நான். நீங்கள் சொன்னீங்களே, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, நிலையிலும் எந்த மரணம் இல்லை என்று ஒரு கம்பீரமாக கண்ணதாசன் சொன்ன மாதிரி உரைநடையிலே கம்பீரமாக சொன்னவன் கண்ணதாசன். ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க நம்ம மூவா. இந்த உதாரணம் பாருங்க, இந்த உதாரணம் வியக்கத்தகுந்த உதாரணம். நண்பருக்குன்னு ஒரு புத்தகம், அதில் ஒரு உதாரணம் சொல்றார். நீ கிராமத்திலே வளர்ந்தவன் அல்ல, நகரத்திலே வளர்ந்தவன், பொழுதுபோக்குக்காக கிராமத்துக்கு வந்துவிட்டு போகிறவன். நானோ கிராமத்திலேயே இருப்பவன், அவர்கள் வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்டிருப்பவன். ஆகவே அவர்களுடைய மனோபாவம் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லியிருந்தால் இந்த உரைநடையிலே எந்த அழகும் இல்லை. இங்கே இடையிலே ஒரு ஓமை சேர்க்கிறார். நீ நகரத்திலே வசிப்பவன், பொழுதுபோக்குக்காக கிராமத்துக்கு வந்துவிட்டு போகிறவன், குளத்திலே இருக்கின்ற ஆமை அவ்வப்போது கரைக்கு வந்து பிறகு குளத்துக்கே போய்விடுகிற மாதிரி நீ கிராமத்துக்கு வந்து நகரத்துக்கு போய்விடுகிறவன். ஆனால் நானும் காலங்காலமாக நகரத்திலே இருக்கிறவன். ஆகவே அவர்களுடைய மனோபாவம் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் மூவா. இப்படி எவ்வளோ பேருடைய உரைநடை, திருவிக்கானுடைய உரைநடையெல்லாம் படித்து பார்த்தோம்னா எவ்வளவு சுவையாக இருக்குன்றீங்க. வேநீர் காலம், தென்றல் காற்று, கண் விழித்தேன், அண்ணாந்து பார்த்தேன், நீலவானம், முத்துக்களை போன்ற உடுக்கல், உடுக்கலே உங்களுடைய வரலாறு என்ன, எற்றுக்கு ஒளிர்கின்றீர்கள், பகலிலே வரமாட்டீர்களா, ஓ நிலவே ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, ஓரிடத்திலாவது நிற்க மாட்டாயா, பகலிலே மறைந்து விடுவாயா என்றெல்லாம் நான் எண்ணிக்கொண்டிருப்பேன். கவிதையை விட சுவையான உரை நடங்க. எப்படி எழுதினார் திருவிக்கா? வாரா ஒரு வரி பின்னி எடுத்துருவார். வண்டிக்காரன் செல்லக்கண்ணு ஒரு பாத்திரத்தை வைப்பார். அவர் தான் தமிழில் முதலாக நடைச்சித்திரத்தை எழுதியவர். அதுக்கப்புறம் தான் கல்கி எழுதுறார். கல்கியினுடைய உரைநடலாம் சாதாரண உரைநடையே இல்லை. நினச்சி சிரித்து மகிழலாம். அது உரைநடை சொல்லிடுறேன். சொல்கிறார், வண்டிக்கார செல்லமுத்து, செல்லக்கண்ணு. இந்த செல்லக்கண்ணினுடைய பேரை சொல்லாவிட்டால் இந்த கோடி வீட்டு பாட்டி சொன்ன மாதிரி 7 ஜென்மத்துக்கும் சோறு கிடைக்காது. இந்த சோறு கிடைக்காது என்று சொன்ன உடனேயே அவன் ஒரு சமையல்காரன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அவன் ஒரு வண்டிக்காரன். எழுதுறார், வண்டிக்காரன் எப்படி எழுதுறார் தெரியுமா? வண்டிக்காரன் போட்டு டேஷ் போட்டு இன் டேஷ் போட்டு இர்ன்னு எழுதுறார். எழுதிட்டு அவனை வண்டிக்காரன் என்று அழைப்பதா வண்டிக்காரன் என்று அழைப்பதா என்று தெரியவில்லை. அந்த பாவனை மரியாதையெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இதுதான் சொல்வார், பாவனை மரியாதைன்னே சொல்லுவார். தேவையில்லை, அவனை வண்டிக்காரன் என்றே அழைப்பேன். ஆனால் அப்படி அழைப்பதனாலேயே உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்தால் நீங்கள் மானநஷ்ட வழக்கு தாவா கூட எனக்கு அனுப்பலாம். அந்த மானநஷ்ட தாவா வழக்கு வந்தால் அவன் சிரித்து கொண்டே இருப்பான். அடுத்த வரி தான் வாரான். எப்படி சிரிப்பானா? விகடன் ஆசிரியரை விட அதிகமாக விழுந்து விழுந்து சிரிப்பான். இப்படி ஒரு உரைநடை. கல்கி அவர்களுடைய உரைநடை இருக்க, அடையப்பா ஒரு அற்புதமான உரைநடை. பிராட்வேல நின்றுட்டு இருக்கார் கல்கி. ஒருத்தர் வந்து கேட்குறார், ஏன் சார் நிற்கிறீங்க? என்னை யாரும் உட்கார சொல்லலைன்னு. 3 மாதம், ஒரே ஒரு நிமிஷம் இதோட முடிச்சிடறேன், நிறைய இருக்கு, இருந்தாலும் முடிச்சிடுறேன். 3 மாத கடுங்காவல்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஒரு அன்பர் கேள்வி கேட்டார், நீங்கள் வந்து 3 மாத கடுங்காவல் புத்தகத்தை படித்தால் சிறையிலே கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியவில்லையேன்னு எழுதியிருந்தார். அவர் பதில் எழுதுகிறார், அடுத்த முறை சத்தியாகிரகம், அது சுதந்திர போராட்ட காலம், அதை நினைவுறுத்துக்கணும். அடுத்த முறை சத்தியாகிரகம் வந்தால் சிறை என்பது ரொம்ப சுகமானது என்று நினைத்து நீங்களும் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி எழுதினேன் பதில் கொடுத்தார். இப்படி இந்த உரைநடை என்பதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள். படித்து படித்து பார்க்கலாம், ரசித்து ரசித்து படிக்கலாம். அதை எழுதுபவர்கள் எழுதினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய உரைநடைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. கவிதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதனால் தான் அதனுடைய வடிவங்களை அவை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. முதலாக நமக்கு உரைநடை எழுதி கொடுத்த பெருமை
அழகான உரைநடையை கொடுத்த பெருமை நம்முடைய வள்ளலார் அவர்களுக்கு உண்டு. இந்த வள்ளலாருடைய ஒரே ஒரு உரைநடையோடு என் பேச்சை முடித்து விடுகிறேன். ஏனென்றால் அவர்தான் முதலாக உரைநடையை மிக அழகாக கொடுத்தவர். பசி, அதுதான் அவர் சொன்னார். ஜீவகாரண்யம், ஜீவகாரண்யத்தை பற்றி 2 பக்கம் எழுதினவர் வள்ளலார். இதில் ஒரு இடத்துல சொல்கிறார், பகல் பொழுது போய்விட்டது, பசி வருத்துகின்றது, வேறிடத்தில் போய் கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது, வாய் திறந்து சொல்வதற்கும் மானம் வலிக்கிறது. எப்படி எழுதுறாரு பாருங்க, வாய் திறந்து சொல்வதற்கும் மானம் வலிக்கிறது, வயிறு எரிகின்றது, உயிரை விடுவதற்கான உபாயமும் தெரியவில்லை. அவருக்கு உயிரை விடுறதுக்கு உபாயமே தெரியலாம் என்று மனமும் முகமும் சோர நான் சொல் எழாமல் ஒரு உதாரணம் போடுறார். உற்பாத கனவு கண்ட ஊமையன் போல மனசுக்குள்ளேயே மருகிக் கொண்டிருக்கின்ற மானிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களுடைய பசியை தீர்ப்பதுதான் ஜீவகாருண்யம் என்று எழுதுகிறார். கடைசியாக ஒரே ஒரு ஊமையோடு நான் முடித்து விடுகிறேன். உரைநடை என்பது கண் போல, கவிதை என்பது கண் மை போல. வணக்கம். கவிஞர்ல ஆனால் ராஜேந்திர பாபுக்கு ஒன்று சொன்னாங்க, கண்ணுக்கு மையழகு இல்லையா? அது கவிஞர் வாக்கு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு மெய்யழகு, பொய் அழகு இல்லை. என்ன சார் என்ன பேச்சுங்கிறீங்க? கடுமையான பொருள். இந்த பட்டிமன்றத்தினுடைய விவாதத்திற்கு எடுத்துக்கொண்ட பொருள் என்பது கடுமையான பொருள். ரொம்ப எளிமையாக பேசிட்டு போயிடலாம். குடும்ப தலைப்பு, சினிமா தலைப்பு, அப்படி பேசிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு புத்தக கண்காட்சி என்பதனால கொஞ்சம் யோசிச்சு, வெறும் சிரிக்கிறதுக்குன்னா ஆதித்யா டிவி போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே அதுக்காக வரல. இது ஜியாகிரஃபி சேனல் மாதிரி. அப்போ இவர் ஒன்று சொல்கிறாரு, ஐயா ஒன்று சொல்கிறாரு, அருமையாக சொல்கிறாரு. மறைக்கார் ஒன்று சொல்கிறாரு, எப்படி அருமையாக அந்த இன்டென்ஷன், அந்த கருத்துங்கிறதுக்கு எவ்வளவு பொருள் இருக்குன்னு சொல்கிறாரு. டாக்டர் நிர்மலா அருமையான அந்த திரைப்பட வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை அப்படியே ஒப்பிக்கிறாங்களே. கடைசியாக நம்முடைய கவிஞர் ராஜேந்திர பாபு எப்படி சொன்னார், அவர் ஒரு ஓமையை சொல்லி முடிக்கிறார்ல. எத்தனை உரைநடை வல்லாளர்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. கல்கியை சொல்கிறாரு. அப்போ நகைச்சுவை இல்லாமல் எங்கேயும் போக முடியாது, போய் சேரணும்னு சொன்னால் நகைச்சுவை வேணும். அவர் சொல்கிறாரு, எனக்கு அபாரமான ஒரு நினைவாற்றல் உண்டுன்னாரு. எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சு 50 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் மறக்கலைங்கிறார். இயல்பான நகைச்சுவை. திப்பு சுல்தான் சமாதிக்கு போனார். பார்த்த உடனே இவர் சொன்னார், அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அழுகிறான்னா, இவ்வளோ அழகான சமாதியை பார்க்க திப்பு சுல்தான் கொடுத்து வைக்கலையேங்கிறாரு. நகைச்சுவை எப்படி வரணும்னு சொன்னால், நகைச்சுவைங்கிற மாதிரி வரக்கூடாது. ஆனால் அருமையாக கலைவாணருடைய நகைச்சுவை போல கல்கியினுடைய நகைச்சுவை எப்படி இருக்குது. ஜெயகாந்தன் சொன்ன ஒரு கம்பீரம் வரணும்ல சார். மகான்கள்லாம் பொட்டுன்னு சீக்கிரம் போயிடுறாங்களே, நீண்ட காலம் வாழலையே. ஜெயகாந்தன் கேட்டாங்க, ஏன் இப்படி இந்த அவலம் நேருகிறது? ஜெயகாந்தன் அவருக்கே ஒரு பாடலை சொன்னார், மகான்கள் நம்மோடு வாழ்வது நாம் செய்த பேரு, அவர்கள் நம்மை விட்டு போவது அவர்கள் செய்த பேருன்னார். அடிச்சாம்பாருங்க. இது ஜெயகாந்தன் அல்லவா? ஒரு உரைநடையில் கம்பீரத்தை கொண்டு வந்த எத்தனை இலக்கிய ஆளுமைகளை பட்டியல் போட்டு காமிச்சிட்டார்ல. புதுமை பித்தனை பற்றி சொல்லுகிற பொழுது மிக அருமையாக சொன்னார் இந்த முன்னே பேசுகிற திருமாவேலன் அவர்கள். புதுமை பித்தனை போல உரைநடையில் ஒரு வரி எழுத முடியுமா சார்? இல்லற வாழ்க்கையிலே ஒரு கணவனும் மனைவியும் அனுபவிக்கிற அந்த இல்லற வாழ்க்கையினுடைய இனிமையை இதுவரைக்கும் உலக இலக்கியத்திலே புதுமை பித்தனை போல பதிவு செய்த கலைஞன் இல்லை. ஒரு மனைவி கணவனுக்கு நூதன வஸ்துவாக இருந்து பழகின பொருளாகி உடம்போடு ஒட்டின உறுப்பாகி விடுகிறாள் என்று சொன்னான் பாருங்கள் புதுமை பித்தன். அதனால் தான் சிவத்தம்பி அவர்கள் சொன்னார்கள், ஈழத்தறிஞர் கம்பனை நீக்கிய காப்பிய வரலாறு எப்படி கருத்தற்றதோ அதுபோல புதுமை பித்தனை நீக்கிய சிறுகதை வரலாறு கருத்தற்றது.
எத்தனை இலக்கிய வல்லாளர்கள்! கவிதையை பற்றி நம்முடைய மரைக்கார் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். சிலப்பதிகாரத்தை தொட்டு 2 பேரும் சொன்னாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மானை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, பால் நகையால் முத்து பல்நகையால் கண்ணகி தன்னுடைய கால் நகையை வாய் நகையை இழந்து கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை. எவ்வளவு சரிவா சொல்ல முடியுது? இவருடைய வாதம் என்ன என்று கேட்டால், கவிதை சொல்லணுமா, நறுக் சுருக் சுளிர் பளிர். இங்கே தமிழை பற்றி சொல்லுகிற பொழுது எனக்கு முத்தமிழ் காவலர் கியாப விஸ்வநாதம் நினைவுக்கு வருகிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உரைநடையிலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வன் என்று கொலை குற்றம் சாட்டப்பட்ட அந்த கோவலனை பற்றிய செய்தியை அறிந்து உடம்பெல்லாம் பொழுதி படர கூந்தல் அவிழ அந்த மன்னனுடைய பாண்டிய மன்னனுக்கு அரசவைக்கு சென்று ஆவி குடிபோன அந்த உடம்பினுடைய தோற்றத்தோடு சென்று தேராமன்னா என்று அழைத்து, ஏதோ அந்த தோற்றத்தை பார்த்த உடனே தவறு நேர்ந்து விட்டது என்று தெளிந்து, இந்த ஒரு காட்சியை சொல்லுவதற்கு 324 சொற்கள் வேண்டும் உரைநடையிலே சொல்ல. ஆனால் பெருமக்களே, சிலப்பதிகார வெண்பா ஒன்று சொல்லுகிறது, மெய்யில் பொடியும் விரித்த கருங்கூந்தலும், ஐயா சொல்றாரு, கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வைகை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை இதன் சொல் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். 72 சொல் எண்ணி போட்டிருக்காரு கியாப விஸ்வநாதம். 74 வார்த்தைகளிலே இதை சொல்ல முடிகிறது என்று சொன்னால், உரைநடை சுற்றி வளைத்து சொல்வதை எங்கள் கவிதை சுருக்கென்று சொல்லுகிறது அல்லவா? அதான் முக்கியம். சொல்றாங்கல்ல, இந்த சிலப்பதிகார வெண்பாவை படித்து விட்டு அந்த கியாப விஸ்வநாதன் சொல்றாரு, தமிழுக்கு அதல்லவா சிறப்பு. உரைநடையில் அதை எடுத்து காட்டுகிறார் அல்லவா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவிதைக்கு சுருக்கமும் செறிவும் அடிப்படை பண்பு என்று சொன்னால், உரைநடைக்கு எளிமையும் தெளிவும். சொல்றதை எளிமையா சொல்லணும், தெளிவா சொல்லணும். பாரதியை 2 பேரும் மேற்கோள் காட்டினார்கள் நண்பர்களே. பாரதி கவிஞராக உலகத்திற்கு அறிமுகம் ஆனவர். ஆனால் இன்றைக்கு அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், பாரதியை இன்னமும் இந்த உலகம் கட்டுரை ஆசிரியராக, கதையாசிரியராக ஏன் அங்கீகரிக்கவில்லை, அடையாளம் காணவில்லை? ஒரு கவிதையிலே காணப்படுகிற கற்பனையை ஒரு கதை மாந்தரை வர்ணிக்கிற பொழுது பாரதியார் எப்படி தமிழ் துள்ளி வருகிறது சார். தின்பதற்கு அல்லாது தின்னப்படுவதற்கு என்று அமைந்தன போன்ற பற்கள். உலக இலக்கியத்திலே பற்களை இவ்வளவு அழகாக வர்ணித்த புலவர்கள் உண்டா? எண்ணி பாருங்கள். தின்பதற்கல்லாது தின்னப்படுவதற்கென்று அமைந்தன போன்ற பற்கள். ஞானரத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், தர்மராஜனை பார்க்கிற பொழுது பால கங்காதர திலகரின் சாயலை நான் பார்க்கிறேன். பாரதியாருடைய கதை என்ன, கட்டுரை என்ன? இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிற அறிஞர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அன்றைக்கு 20களிலே இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிற கோட்பாடுகளை எல்லாம் பாரதி கட்டுரைகளில் எழுதி வைத்திருக்கிறார். ஜப்பானிய கவிதையை பற்றி 3 வரி. யார் கவிஞன் என்று சொன்னால், கவிதை எழுதுவோன் கவிஞன் அல்ல. எவன் வாழ்க்கையை கவிதையாக செய்கிறானோ அவனே கவி என்று எழுதியிருக்கிறான் என்று சொன்னால், பாரதியுடைய உரைநடை எப்படி இருக்கு கேட்குறாங்க. இங்கே எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. இந்த டிகேசியை சொன்னேன் பாருங்கள். அவருடைய அந்த மகன் தீத்தாரப்பன் என்ற மைந்தன் இளமையிலே இறந்து போகிறார். 30 வயது 32 வயதுக்குள்ளாக இறந்து போகிற பொழுது கவிமணி அவர்கள் ஒரு வெண்பா எழுதி அனுப்புகிறார். அந்த வெண்பா உலக புகழ் பெற்ற தமிழ் ஒரு நல்லுலகம் நன்கு அறியப்பெற்ற ஓமா, எப்பாரும் போற்றும். அந்த செல்லையா என்ற பெயரை அவர் எப்படி சொல்கிறார் பாரு. அப்பா அழகிய செல்லையா, உன்னுடைய அந்த சிரிப்பினால் சிந்தை கவரும் சிரிப்பொழுகிற அந்த முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி. இந்த வெண்பாவை அஞ்சலில் சென்று சேர்த்த உடனே அதை படித்துவிட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், உலக இலக்கியத்திலே இப்படி ஒரு இலக்கிய ஆளுமையை பார்க்க முடியுமா என்று.
டிகேசி அவர்கள் தன்னை மறக்கிறார், தன்னுடைய சோகத்தை மறக்கிறார், அந்த வெண்பாவினுடைய பொருளிலே இரண்டர கலக்கிறார். அந்த வெண்பாவை மீண்டும் மீண்டும் படித்து விட்டு சொல்கிறார், இப்படி ஒரு வெண்பா கிடைக்கும் என்று சொன்னால் உயிரை கொடுத்தாவது அந்த வெண்பாவை பெறலாமே என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் கவிதையுடைய ஆற்றல் எளிதா? கவிதையால் முடியுமா? கேட்குறார் இல்லையா? இன்றைக்கு நன்றாக எண்ணி பாருங்கள், உரைநடையா கவிதையா என்று சொன்னால் பேராசிரியர் மரைக்கார் அவர்களுக்கு தெரியும். 19, 18 என்பது வேற. தொல்காப்பியத்திலே உரைநடை பற்றிய குறிப்பு இருக்கிறது. சிலைப்பதிகாரத்திலே உரைபெறு கட்டுரை, உரைப்பாட்டு மடை, இறையனார் கரப்பொருள் அகப்பொருள் உரை என்று இருக்கிறது. கல்வெட்டுக்களிலே உரை இருக்கிறது. ஆறுமுக நாவலர் தொடங்கி வீரமாமுனிவர் தொடங்கி வருது. அப்போ தொன்மை என்ற அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. அவர்கள் சொல்கிறார் பெரிதும் ஈர்ப்பது எது? அதானே முக்கியமான கேள்வி. இங்கே நம்முடைய இந்த அணியிலே பேசிய கவிதை அணியிலே பேசிய பெருமக்கள் எல்லாம் ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாக வலியுறுத்தி சொன்னார்கள். ஓசையால நீ கம்பனுக்கு மேலையா பஞ்சு ஒளிர் விஞ்சி ஒளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனுமீர் சீரடிகளாகி அஞ்சலில் மங்கையின அன்னமன மின்னும் வஞ்சியன வஞ்சமன வந்து வஞ்சமகள் வந்தாள். நான் கூட வேடிக்கையாக சொல்லுது, இது சூர்ப்ப நகை இல்லை, சூப்பர் நகைங்கிறது. சூப்பர் நகை நடந்து வர்ற மாதிரி இருக்கு. எப்படி கம்பன் அதை சொல்லலாம்? தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இகழ்ந்தில நின்றனை ஏசாரோ. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். யாரு? வினோபாபாவே, டிகேசி எல்லாரும் உட்கார்ந்து கம்பராமாயணம் படிக்கிறார்கள். இரணியன் வதைப்படத்தில் ஒரு இடம் வருகிறது. சாணினும் உளன் சத ஒரு குறிட்ட அந்த கூணினும் உளன், இந்த மாமேர் குன்றிலும் உளன், தூணினும் உளன் என்று சொல்லிவிட்டு கம்பர் ஒரு வார்த்தையை போடுகிறார், நீ சொன்ன சொல்லினும் உளன். இதை பார்த்துட்டு வினோபாவை அசந்து போறாரு. நான் எத்தனையோ மொழிகளில் கம்பராமாயணத்தை படித்திருக்கிறேன், ஆனால் இப்படி கம்பனை போல இரணியனுடைய அந்த கூற்றை வைத்து கொண்டு இறைவனை சொல்கிறார் பாருங்கள். நீ இல்லை, உங்கள் அந்த நாராயணன் எதிலே இருக்கிறான்? தூணில் இருக்கிறானா, துரும்பில் இருக்கிறானா, எங்கே காட்டு என்று சொன்ன உடனே இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று சொன்னாய் அல்லவா, அந்த நீ சொன்ன சொல்லினும் புலன். சார், ஒரு பாதிரியார் இருந்தார், விளம்பர பலகையை போட்டார், காட் இஸ் நோவேர். ஒரு பாதிரியார் இப்படி எழுதி போட்டு விளம்பரம் போட்ட உடனே ஒரு அப்பாவி வெள்ளந்தியான ஆள் நேராக போனான். ஐயா, கடவுள் இருக்கிறாரா? இல்லைன்னு நான் தான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன்னு. இல்லை, நீங்கள் மாத்தியில் எழுதி போட்டிருக்கீங்க, கடவுள் இங்கே இருக்கிறாருன்னு எழுதி போட்டிருக்கீங்கன்னு. அவர் அசத்துக்கு போனார். இல்லை, நான் தானே நல்லாட எழுதி போட்டிருக்கேன், காட் இஸ் நோவேர்னு எழுதியிருக்கிறேன்னு. இல்லை இல்லை, கடவுள் இங்கே இருக்கிறார், இப்போவே இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு நீ கடவுளை காட்டித்தாங்கன்னு வாங்கணும். ஏடா வில்லங்கமாக போச்சுன்னு வந்து பார்த்தா இவன் எப்படி படிச்சிருக்கான்னு சொன்னால், காட் இஸ் நோவேர் என்பதை காட் இஸ் நவ் ஹியர். இதை நீ சொன்ன சொல்லினும் உளன் என்பதற்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டை காமிக்க முடியுமான்னு சொன்னால், தமிழுக்கு கதி என்று சொன்னால் கம்பன் திருவள்ளுவன் அல்லவா. அதனால தானே ரசிகமணி டிகேசி சொன்னார், தமிழனுக்கு கவி நாடி நன்றாக பேசுகிறது. எத்தனை வகைகளை சொன்னார்கள், எத்தனை பாக்களை தமிழ் இலக்கியம் கண்டிருக்கிறது, எண்ணி பாருங்கள். ஆசிரியப்பாவா, வெண்பாவா, வஞ்சிப்பாவா, கலிப்பாவா, சிந்துப்பாவா, விருத்தப்பாவா, அப்பப்பா, இத்தனை கவிதை வடிவங்களை அல்லவா பெற்றிருக்கிறது. வசன கவிதை, புது கவிதை, ஹைக்கூ கவிதை, சிந்திக்க வைக்கணும்ல ஓசனையத்தோட. எங்ககிட்ட இல்லையா சார்? பஸ்ஸில் எழுதி போடுறான், கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்ங்கிறான். கைகளை வெளியே நீட்டாதீர்கள்னா போகாது. அந்த ஓசை நயத்தோடு சொல்லுகிற பொழுது அந்த உரைநடை எவ்வளவு அருமையாக பேசுகிறான். சொன்னார்கள் வைரமுத்துவை பற்றி, இலக்கிய முன்னோடிகள் வரிசையில் எழுதுகிறார். நாம இருந்தால் எப்படி நான் என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சொல்லுவது உண்டு, உன்னுடைய ஆய்வு கட்டுரைக்கு நூலுக்கு எப்படி தலைப்பட வேண்டும் என்று பார். வள்ளலார் என்று சொன்னால் வெள்ளை வெளிச்சம், கண்ணதாசன் என்று சொன்னால் பட்டறிவு பாவலன், பட்டுக்கோடை என்று சொன்னால் கலப்பை எழுதிய கவிதை,
ஊவேசா என்று சொன்னால் மொழி காத்தான் சாமி. அடிச்சா ஒரு மொழி காத்தான் சாமின்னா சொன்னார்கள் அல்லவா. நீங்கள் நற்றினைகளை சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை பேராசிரியர் சாய்வு மரைக்காயர் அவர்களே நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினள். புன்னையது சிறப்பே என்று நற்றினை பாடலை வகுப்பறையில் நடத்திருப்பீர்கள். இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் என்பதிலே வைரமுத்து எழுதுகிறார், எனக்கு 3 மகன்கள், 2 பேர் பள்ளிக்கூடம் போயிருக்கிறார்கள். 3வது மகன் வீட்டிற்கு வெளியே இருந்து காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வயது 4. அவன் பெயர் வேப்ப மரம். பிராக்கெட்டில் இன். சார், வேப்ப மரம் என்று சொன்னால் மரம் வளர்க்க வேண்டும். அந்த மரத்தினுடைய அந்த இன்றியமையாமையை எப்படி இந்த குளத்தில் கல்லறிந்தவர்களை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். ஊவேசாவை தொடங்குகிற பொழுது, அந்த 7 தேடுகிற பொழுது, அவர் அடைந்த துன்பங்களை சொல்கிற பொழுது அருமையான ஓமி வருகிறது. சீதையை தேடுகிற பொழுது எவ்வளவு துயரத்தை அவன் அனுபவித்தானோ அந்த துயரத்தை ஊவேசா அவர்கள் ஏடுகளை தேடுகிற பொழுது அனுபவித்தார். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் ஊவேசா அவர்களுக்கு எத்தனையோ பட்டங்களை கொடுத்தார்கள். தாட்சிணாதிய கலாநிதி, மகா மகோ பாத்தியாய, வாய்க்குள்ளே நுழையாத பட்டங்களை சொன்னார்கள். ஆனால் ஊவேசாவுடைய 80வது ஆண்டு நிறைவின் போது கல்கி அவர்கள்தான் முதலாக தமிழ் தாத்தா என்று ஊவேசாவை அழைத்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா பெருமக்களே? தமிழ் அன்னை ஊவேசாவிடம் கேட்கிறதாம், தமிழுக்கு இன்னும் ஏடுகளை நீ தேடி தா தா என்று தமிழனை கேட்பதனால் தமிழ் தாத்தா. தமிழ் பாட்டின்னு அவ்வை இருக்கால்ல, அப்போ ஒரு தாத்தா இருக்கணுமா இல்லையா? நீ தமிழ் தாத்தா. 3வது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சூழ்நிலையில் திருமாவேலன் பேசுகிற மாதிரி தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாதா வேணும். அந்த தமிழ் தாதா ஊவேசா. இப்படி ஒரு பட்டத்திற்கு கூட இவ்வளவு உரைநடையிலே சொல்ல முடியும் என்று சொன்னால் ரொம்ப அருமையாக கல்கி, புதுமைப்பித்தன், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு கதை போதும். உங்களோடெல்லாம் கிட்ட இருந்து வாழ முடியாது, எட்ட இருந்து வரம்தான் தர முடியும். உங்களோடு இருந்து உடன் இருந்து வாழ முடியாது என்று சொன்ன இந்த கந்தசாமி பிள்ளையை விட்டு கடவுள் போவதை அருமையான கதையாக வடித்திருக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் சொல்கிறார்கள் சிறுகதை, குறுநாவல், புதினம், குறுங்கட்டுரை, ஃபிக்ஷன். இங்கே வந்திருக்கிறார் நம்முடைய ராமு. சிவசங்கர் எழுதிய அந்த சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துகிறது. 25 பதிப்புக்கு மேலே வந்திருக்கு. பொதிகை தொலைக்காட்சியில் 76 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா நேர்மையாக சொல்லுது, ஆனால் ஒப்புக்கொள்ளணும். இந்த அணி நன்றாக மகிழ்ச்சியாக கேட்கும். இந்த தலைப்பை எங்கே எடுத்தேன்னு சொன்னால், மேத்தாவுடைய வெளிச்சம் வெளியே இல்லை என்ற கவிதையிலிருந்து எடுத்தேன். சின்ன நூல் கொண்டா என்னை சிறைப்படுத்துவது நம்மை என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்முடைய குறைகளை குறைத்து கொண்டு நிறைகளை வளர்த்து கொண்டு துளி துளியாக மனசால் உயர நினைக்கிறோம் அல்லவா, அதுதான் வாழ்க்கை என்று சொன்னால் உரைநடை தன்னம்பிக்கை ஊட்டவில்லையா? மரைக்காயர் யோசிக்கிறார், கன்னத்திலே நம்பிக்கை ஊட்டலையா சார்? நான் ஃபிக்ஷன் பெருமக்களே, இலக்கிய படகு என்ற திருலோக சீதாராம் புத்தகத்தை படித்து நான் சிரித்து போனேன். சிவாஜி என்ற அந்த பத்திரிகையிலே தொடர்கட்சியாக எழுதிய அந்த கட்டுரைகளை நீங்கள் படித்து பாருங்கள். இலக்கிய படகு என்ற நூல் சார். குமின் சிரிப்பு, இந்த குமின் சிரிப்பு என்ற வார்த்தையில் எனக்கு மிகுந்த மோகம் உண்டு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இந்த குமின் சிரிப்புக்கு சொந்தக்காரர்கள் 2. ஒருவர் யார் என்று கேட்டால் சிவபெருமான், இன்னொரு யார் என்று கேட்டால் புத்தர் பிரான் என்று சொல்லிவிட்டு, உங்கள் வாழ்க்கையை மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று ஏகாரத்தை போட்டு அந்த பாடல் தேவாரத்திலே பாடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இலக்கியம் நமக்கு எப்படி வாழ்க்கையிலே செம்மையாக வாழ்வதற்கு வழிகாட்டுகிறது என்பதை அந்த திருலோக சீதாராம் சொல்லவில்லையா? தமிழை அருமையாக அற்றந்தோர் ஏற்றும் களி. நான் ஜூனியர் வேடலில் ஒரு வரி ஒரு நெறி என்று ஒரு தொடர் வந்தது. சாரு நிவேதிதா அருமையாக எழுதியிருந்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வரி. நான் கூட என்னுடைய இளைய மாணவர்களுக்கு சொல்வது உண்டு, வரியை மட்டும் சொல்லிட்டா போதாது, முழு பாடலையும் சொல்லு. எவனும் சொல்லலை இது வரைக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அவ்வளோதான்.
ஏதாவது திருக்குறள் சொல்ல சொன்னால் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவன் முதற்றே உலகு, அதுக்கு மேலே எப்போ வரப்போகிற? யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற அந்த ஒரு வரி, பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட வரி, நல்ல புழக்கத்தில் உள்ள வரி, அந்த வரியினுடைய உள்ளீட்டு பொருளை நாம் உள்வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே, ஏன் உலகத்திலே பயங்கரவாதம், பிரிவினவாதம், தீவிரவாதம், ஏன் பிடிவாதம் இருக்குமா? 8வது படிக்கிற பொழுது என்னுடைய ஆசிரியர் அந்த பாடலை நடத்தினார். அது என் உடம்புக்குள்ளே ரத்தம் போல பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போது அந்த புனைகதை எழுத்தாளருடைய அந்த தமிழ், சார் என்ன சார் சொல்கிறீங்க, விட்டால் போய்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு முடிவு காரணம்ல. இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கூர்மையாக கவனமாக இருக்கணும். நான் பேசுகிறத நீங்கள் யோசித்து, நீங்கள் எப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டிய இடம். சார் இந்த கட்சி என்ன சொல்லுது, கவிதை கட்சி என்னென்னா சுருக்கம், செறிவு, ஒரு கவிதைக்கு அடிப்படையான பண்பு, இதெல்லாம். உரைநடை கட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எளிமை, தெளிவு, இதுன்னு சொல்லுது. சரி, 2க்கு 2 சரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஒரு வாதத்தை, மிக அருமையான வாதத்தை நம்முடைய பேராசிரியர் மரைக்கா அவர்கள் வைத்தார்கள். இந்த கவிதை எழுதுகிற எல்லோருமே கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார்கள். இது என்னன்னு சொன்னால், இதற்கு மறுபக்கம் உண்டு. பேராசிரியருடைய கருத்துக்கு ஒரு மறுபக்கம் என்ன என்று கேட்டால், எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சீரியஸ் ரைட்டர் என்று சொன்னால், ஒரு மிக புகழ்பெற்ற முத்திரை வைத்த எழுத்தாளர் என்று சொன்னால், ஒரு வடிவத்தோடு நின்று விடாமல் அடுத்தடுத்த வடிவங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வாரியார் கண்ணதாசனை சொல்லுகிற பொழுது, கண்ணதாசன் திரைப்பாடல் எழுதியிருக்கிறார், அதே போல் கவிதை எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் சுட்டி காண்பித்தார், அவர் ரொம்ப அருமையான ஒரு கண்ணதாசனுடைய அந்த மேற்கோளை அவர் சுட்டி காண்பித்தார்கள். சுஜாதா நமக்கெல்லாம் அறிவியல் புனைகதை எழுதியவராகத்தான் தெரியும். பெருமக்களே, நைலான் ரதங்கள் என்று ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கிறார். சந்திரனில் இறங்கும் முன் சந்தேகம் வந்தது, வீட்டை விட்டு கிளம்பும் முன் பூட்டினேனா, அவருடைய கவிதை. அமெரிக்காவிலே நியூ ஜெர்சியிலே அந்த ஒரு படகு காரிலே போட்டு கேசட் போட்டால் பாசமலர் பாட்டு. அமெரிக்காவில் இன்றைக்கி போய் டாலர் தேசத்தில் ஒரு கேசட் போட்டால் எந்த பாட்டு இசைக்கிறதுன்னு சொன்னால், இந்த காலத்து புது பாட்டு இல்லையா, பழைய பாட்டு என்று சொன்னால், அவர் கவிதையிலே முயற்சி பண்ணியிருக்கிறார், சோதனை செய்திருக்கிறார். நீங்கள் சொன்னது போல, நம்முடைய ராமசாமி ஐயா சொன்னது போல, சுந்தர ராமசாமி சொல்கிறார், நான் வசனத்தின் குழந்தை, வசனத்தின் குழந்தை. திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் வந்திருக்கின்றன, நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் சுந்தர ராமசாமியுடைய தெரிந்திருந்த கட்டுரைகளில் பாருங்கள் நண்பர்களே, திருவள்ளுவரை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், ஒரு நண்பராக. எனக்கு 1330 குறட்பாக்களும் மனப்பாடம் என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், அதை மதிக்க மாட்டேன் என்கிறார். திருக்குறள் எனக்கு மேடை பயிற்சிக்கு ஒரு கருவியா, அல்லது என்னுடைய நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு டூல், கருவியா? ஆனால் திருக்குறள் 2000 ஆண்டுகளாக ஒரு உயிர்ப்புள்ள இளைஞராக காட்சியளிக்கிறாரு. அதுதான் திருவள்ளுவருடைய தனிச்சிறப்பு. திருவள்ளுவரை ஒரு நண்பராக நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும்னு அருமையாக சொல்கிறார். இப்படி அந்த கவிதை உரைநடைத்துறையிலே அந்த 2 பேரும் 2 புகழ்பெற்ற அந்த எழுத்தாளரும் தடம் பதித்திருக்காள். இப்போ தான் கடைசியில் ஒரு நூல் இலை 100 மீட்டர் அந்த போட்டியில் அந்த கயிறை தொடக்கூடிய இடம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. 1000 மீட்டரில் ஓடுறது வேறு, 100 மீட்டரில் ஓடுறது வேறு. 1000 மீட்டரில் மெதுவாக தொடங்கலாம், அப்புறம் வேகத்தை கூட்டலாம். 100 மீட்டர் ஸ்டார்டிங்லேயே போகணும். அப்போ நீங்கள் பாருங்கள், என்ன கேள்வி தெரியுமா, பெரிதும் ஈர்ப்பது. இந்த தடம்ங்கிற பத்திரிகையில் ஒரு பேட்டி வருது சார். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நம்முடைய வைரமுத்து அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் பவாசி நண்பர்கள், புத்தக ஆர்வலர்கள், காதலர்கள் நான் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பெரிதும் ஈர்ப்பது என்பது அந்த வினா. இந்த புத்தகத்தை, கவிதை தொகுதியை போட்டால் போவது எது, எவ்வளவு என்று கேட்டால் 1200 படிகள் தான். ஆனால் பெருமக்களே, நீங்கள்
ஒரு மாதத்திற்குள்ளாக அவருடைய அந்த சிறுகதைகள் தொகுப்பு 8 பதிப்புகளை கண்டது என்று சொன்னால் 2015 அக்டோபரில் அந்த ஒரு மாதத்திற்குள்ளாக இத்தனை பதிப்புகளை கண்டது என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் விரிவு அல்லது செறிவு என்று பார்க்கிற பொழுது கவிதையை நாடுகிறேன், விரிவு என்று பார்க்கிற பொழுது உரைநடையை நாடுகிறேன், நான் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கவிதையை நாடுகிறேன், அகலமாக சொல்ல வேண்டும் என்று சொல்கிற பொழுது உரைநடையை நாடுகிறேன், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உரைநடையை ஊளை சதையற்ற தொங்கு சதையற்ற அந்த ஒரு நடையாக ஆக்குவதற்கு என்னுடைய கவிதை பயிற்சி பயன்படுகிறது, என்னுடைய கவிதை பயிற்சி பயன்படுகிறது என்று அந்த உரைநடை ஆக்கத்திற்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பெருமக்களே, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? ஒரு உரைநடை கவித்துவத்தோடு வெளிப்படுகிற பொழுது சென்று சேருகிறது. அதே போல ஒரு கவிதை உரைநடையினுடைய தெளிவையும் எளிமையும் பெற்று செல்கிற பொழுது சென்று சேருகிறது. எனவே கருத்தை ஈர்ப்பதிலே கவிதைக்கும் உரைநடைக்கும் சரி நிகர் சமானமான இடத்தை தந்து 50 மதிப்பெண்களை தந்து தீர்ப்பை வழங்குகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்கிற தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.